ஓகே, பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எங்களை அதிகமாக நேசிக்கிறங்க நல்ல தாப்பனே, இது இந்த நல்ல இரவு வேலை காமி சோத்தரிக்கிறோம். இந்நாளில் சுவாமி, நாங்கள் பல இடங்களிலிருந்து உமது நாமத்தை நினைத்து நாங்கள் ஜெபிக்க நீ கிருபை செய்கிறே என்ற சங்கத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது சுவாமி, இந்த வேலையிலே நீங்க உங்களோட வேதத்தை பற்றி நாங்கள் கொள்ள எங்களுக்கு நீ கொடுத்த இந்த சோதரிக்கும் இதை நடத்தும் அந்த ஒவ்வொருவரையும் நீ காத்துக்கொள்ளும், வழிநடத்தலும். இதன் மூலம் சுவாமி, நாங்கள் நன்றாக அறிந்து கொண்டு உமது நாமத்தை மென்மலும் மகிமைப்படுத்த நிற்கிறீர்கள். முடிவு வரை காத்துக்கொள்ளும் அனைவருக்கும் சுவாமி இந்த கனெக்ஷன் கிடைக்க அதற்கான வேண்டிய எல்லா வழியையும் தாரும். துதிகளை மகிமையெல்லாம் பேசிட்டுக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் சுவாமி, ஆமேன். All right. Screen தெரியுதுன்னு நினைக்கிறேன்ல எல்லாருக்கும்? யாராவது somebody tell me yes, then it's okay. தெரியுது. Yes, scene Okay. Let's start with a small prayer, please. Loving Heavenly Father, Lord, you have been teaching us that your Son is the only way back to you, Father God. You have been passing on this message right from the Garden of Eden. Lord, help us to understand this deep inside our hearts. Help us to understand that this truth makes it clear that you are the only living true God. Help us to understand how much you have loved us to send your Son, Father. We want to thank you, Father, with understanding and wisdom, that you have been giving signs to mankind in prophecies and in symbols of your Son, Jesus. Help us, Father, to understand that, so that we will reflect you correctly and truly to others. Help us, Father, to stand strong in our faith only for your sake, so that you will be glorified in us, Father. Lord, you have kept us alive one more day, Father. Let it be useful for you and for your glory, Father. Teach us to surrender our lives for your purpose. In Jesus' fantastic name I ask. Amen. Amen. Okay. So, we had finished the feasts பார்த்துட்டு இருந்தோம், and we have finished some of the feasts. So we finished the springல நடக்கிறது 3 feast, அப்புறம் ஒரு 50 days gapல Pentecost இருக்கும், அப்புறம் fall. So spring is the April Mayல வர டைம், March Aprilல வர டைம். இது வந்து September Octoberல வர டைம் ஃபால்ன்றது. ஸோ ஒவ்வொரு டைம்லயும் வர ஃபீஸ்ட் பார்த்தோம். இதுல 3 ஃபீஸ்ட் ஒன்னா வரும் ஸ்ப்ரிங்ல, அப்புறம் 3 ஃபீஸ்ட் ஃபால்ல ஒன்னா வரும். பென்டிகாஸ்ட் சிங்கிள் ஃபீஸ்டா ஒரு 50 days கேப்ல ஆஃப்டர் த ஸ்ப்ரிங் ஃபீஸ்ட் வரும். So we finished Spring Feast, we finished Pentecost, we finished the Feast of Trumpets also. So namma inniki we will try to finish both the feast, God willing. We also saw ஏன் கடவுள் இத ஸ்பெஷல் அப்பாயிண்டட் டைமா கொடுத்திருக்காருன்னு பார்த்தோம்னா, it is to show people that his son is coming, and அந்த கேலண்டர்ல, அவங்களுடைய கேலண்டர்ல, ஃபாதர் காட் அண்ட் ஜீசஸ் உடைய கேலண்டர்ல முக்கியமான ஈவெண்ட்ஸ் மார்க் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ நம்ம we are blessed, ஜீசஸ் ஃபர்ஸ்ட் கமிங்க்கு அப்புறம் நம்மலாம் இருக்கறனால இன்னும் அது ரொம்ப ரொம்ப கிளியரா விளங்கும் நமக்கு. ஸோ பேஸ்ட் ஆன் தட் நம்மளும் we should understand அப்போ கடவுளுடைய மார்க்ட் டைம். ஸோ அவரு ஞாபகப்படுத்த சொல்றார் மேன்கைண்ட் கிட்ட,
வருஷா வருஷமாவது ஞாபகம் வைங்க, திஸ் இஸ் கோயிங் டு ஹேப்பன் ஆர் திஸ் ஹஸ் ஆல்ரெடி ஹேப்பன் அப்படின்றத குறிக்கிற மாதிரி டேஸ் குறிச்சிருக்காரு. ஸோ இது முடிச்சிருக்கோம்ல. ஸோ பாஸ் ஓவர் அன்லீவன் பிரெட் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ்ல, பாஸ் ஓவர்ல ஜீசஸ் வாஸ் அவர் லேம்ப்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ்ல அவர் ஃபர்ஸ்ட் ரிசரெக்ட் ஆகி வந்தது பார்த்தோம். அன்லிவன் பிரெட் வந்து சின்லெஸ் லைஃபை குறிக்குது, ரைட்? ஓகே. ஸோ அந்த ஃபால் ஃபீஸ்ட்ல ஜீசஸ் உடைய ஃபர்ஸ்ட் கம்மிங்ல உள்ள கிராஸ் அண்ட் ரிசரக்ஷன் ஃபுல்ஃபில் ஆச்சு. பென்டிகாஸ்ட்ல ட்ரினிட்டியோடைய the third part, Holy Spirit வந்த நாளை குறிக்குது. and which is also the birthday of the church ஆரம்பிச்ச நாள். இஸ்ரவேல் மக்கள் அல்லாத மற்ற எல்லா மக்களும் கடவுள்கிட்ட வரக்கூடிய மாதிரி மெசேஜ் ஸ்டார்ட் ஆச்சு. the Holy Spirit powered the people to go out and spread the news. அந்த விஷயம் ஸ்டார்ட் ஆனது பென்டிகாஸ்ட் அன்னைக்கு. ஸோ அதுவும் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு, அந்த டே மார்க் பண்ணதும். இது அத்தனையும் ஃபர்ஸ்ட் கம்மிங்ல கடவுள் சொன்ன மாதிரி இட் காட் ஃபுல்ஃபில்ட். இன்னும் நடக்காம இருக்கிறது இந்த 3. ஓகே. ஸோ அதுல என்ன பார்த்தோம்? ட்ரம்பெட்ஸ் பார்த்தோம். ஸோ ட்ரம்பெட் வந்து ஒரு மிஸ்டீரியஸ் டே, ஜஸ்ட் சடனா நிறைய சத்தம் உண்டாக்க சொல்லியிருக்காரு. அதில் we saw a few pointsல. ஸோ அது எதை குறிக்குது? when he comes back again, and I am coming suddenly ன்ற பாயிண்ட் சொல்லாம, டே தெரியாம, ஸோ அந்த மாதிரி சடனா வர போறார் அப்படின்ற ஒரு ட்ரூத்தை குறிக்கிற நாள். ஓகே, சரி. மீதி இருக்கிற 2 நாள் வந்து ஸோ த சேம் கேலண்டர், ரைட்? ஸோ அதுதான் ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பெட்ஸ். அந்த நெக்ஸ்ட் 10 days they have days of awe அப்படின்ட்டு ஒரு தேர் we'll see a little detail today. அது நடக்கும். அதுக்கப்புறம் யோம் கிப்பூர், டே ஆஃப் அட்டோன்மெண்ட், தமிழ்ல படிச்சிருந்திருக்கலாம். 10வது நாள் வந்து டே ஆஃப் அட்டோன்மெண்ட்னு ஒரு டே. அதுதான் அவங்களுக்கு கேலண்டர்லயே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டே இன் தேர் இயர். ஸோ அந்த டே. அதுக்கப்புறம் அந்த நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லா ஃபீஸ்ட் ஆஃப் டேபர்னாக்கிள்ஸ், கூடார பண்டிகை. ஸோ அது நடந்து 8வது நாள் அதுவும் முடிஞ்சிடும். ஸோ இது எல்லாம் ஏன் நடக்குது? இப்போ மவுண்ட் சீனாயில கடவுள் இந்த டேபர்னாக்கிள் எப்படி கட்டணும், ஹை ப்ரீஸ்ட்லாம் எப்படி இருக்கணும், அதோடைய ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் சொல்லி மீட்டு கொண்டு வந்த பீப்புள் கிட்ட லாஸ் சொல்றாரு. ஸோ சேவ் பண்றதுக்கு லா தேவைப்படல, பட் சேவ் பண்ணதுக்கு அப்புறம் காட் இஸ் டீச்சிங் தெம் எப்படிலாம் இருக்கணும், நீங்க எந்த ரீசனுக்காக நீங்க வித்தியாசமா இருக்கணும், அதெல்லாம் ஹி இஸ் டெல்லிங் த பர்பஸ். அதெல்லாம் சொல்லி கொடுத்து இந்த மக்களை ஒரு ப்ராமிஸ் லேண்டுக்கு அனுப்புறாரு. ஸோ அதுல மெயின் பாயிண்ட் அவர் கன்வே பண்ற பாயிண்ட் வந்து திஸ் இஸ் த பாயிண்ட், தட் ஹி இஸ் ஹோலி காட், ரைட்? ஸோ ரைட் ஃப்ரம் ஈடன்ல அந்த குட்டி தப்பு பண்ண மாதிரி தோணினாலும் பீப்புள் வர் அவுட் பிகாஸ் சின் தாங்க முடியாத ஹோலி காட் இல்ல. ஸோ அந்த பாயிண்ட் தான் திரும்ப 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 ஹீஸ் ஹைலைட்டிங் அண்ட் அண்டர்லைன் பண்ணி சொல்லிட்டே வருவார் கடவுள். ஸோ பட் ஹி வாண்ட்ஸ் டு பி வித் அஸ், ரைட்? ஹி இஸ் லவ்விங் இனஃப் டு டுவெல் வித் அஸ், கூட இருக்கணும். அப்போ எப்படி மனுஷனே நீ இருந்தா நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கலாம், அந்த பாயிண்ட், ரைட்? he is highlighting that and stressing that and stressing that. So we know that we are not holy, we are nowhere near holy. We struggle with our flesh, with our sins, and that is why we need to learn Leviticus. That's why we learn what God is trying to tell us, how God is explaining that man can reach a holy God. அதுதான் the whole purpose of Leviticus. Leviticus is the book where holy is mentioned the maximum. Okay, and we have read this verses illa Old Testament nalum seri, New Testament nalum seri, you be holy because God is holy. So we have to try and be holy. We can't be holy, we need something else. We need a solution to get holy, right? So that is where it is. அப்புறம் அதே மாதிரி சின்னா என்னன்னு பார்த்தோம். இன்டென்ஷனல் சின், அன்இன்டென்ஷனல் சின், குட்டி சின், பிக் சின்லாம் டசன்ட் மேக் அ டிஃபரன்ஸ்.
எனிதிங் நம்ம நல்லது பண்ண வேண்டியது பண்ணாம போனாலும் தப்பு தான். அப்படின்னா எங்கேயோ போயிரும் பாருங்களேன். நம்ம நம்ம மெஷர்மெண்ட்ல கண்ணா பின்னான்னு ரொம்ப 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 தொல்லை வந்துரும். That is just to show how difficult it is to be holy, how impossible it is to be holy. Okay. So that is exactly why they have this 10 days. Okay. So நம்ம பார்த்தோம்ல இந்த 1ஆம் தேதி they have the day of trumpets. அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டே சொன்னேன்ல அதான் யோம் கிப்பூர். அது அந்த 10 நாளை they have it as days of awe. So that's not a feast, but people are in days of awe. Okay, so that's not a feast. So it is just a special time. அதுல வந்து the affliction of soul அப்படின்றது அடிக்கடி இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? வெறும் உடம்ப வருத்தின மாதிரி மட்டும் இல்ல, வெறும் ஃபாஸ்டிங்னா உடம்ப வருத்திக்கிட்ட மாதிரி இல்ல, இது சோலையே அஃப்ளிக்ட் பண்ற அளவுக்கு ஒரு அனாலிசிஸ் டைம். தே லுக் அட் தெம்செல்ஸ், தே ரியலைஸ் ஹவு வாட் இஸ் தேர் பொசிஷன். கடவுளும் அவங்களும் யோசிச்சு பார்த்தாக்கா எவ்வளோ தூரம் இருக்காங்க, எவ்வளோ ஒரு அன்ஃபிட் அண்ட் அன்வர்தி, கடவுளுடைய அன்புக்கு நாட் வர்த்தி அப்படின்ற பொசிஷன் தெரியறதுக்கு the Jews spend this 10 days. ஓகே, நிறைய காரணங்கள் இருக்கு. ஏன்னா அந்த the day of atonement இருக்குல்ல, the day of atonement தான் கடவுளோட ஒன்னாருது, at atonement. so ஒன்னார நாள். so அந்த நாளுக்கு இவங்க ரெடியாறாங்க. so they are trying to do their best. they are doing their analysis, they are trying to do good things, they are forgiving people. சண்டை போட்டவங்ககிட்ட போய் சாரி சொல்லிட்டு வந்துருவாங்களாம். so even till today, even not so religious Jews கூட அந்த 10 நாள் they take it very 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 seriously. even today, till today. okay, so அப்படி ஒரு 10 நாள் of soul-ஓட afflicted they spend ஒரு 10 days getting ready for Yom Kippur. okay, so it is like the trumpet sound வந்தது, ஒரு 10 நாள் ரொம்ப சீரியஸா இருக்காங்க. அந்த ட்ரம்பட் சவுண்டே இஸ் லைக் an அலார்ம்னு பார்த்தோம்ல. so the day of trumpet ஒரு அலாம் மாதிரி. and then the next 10 days they are really really seriously analyzing their relationship with God. அவங்க என்ன நிலைமையில இருக்காங்கன்னு, to the point that they think day of atonement அன்னைக்கு கடவுள் புக் ஆஃப் லைஃப் திறந்து பேரை எழுதுறதுக்கு சான்ஸ் இருக்கான். அதனால they are trying to be in good books. so they are trying to do that. okay, so and it all leads to, and the most important day kaga they are getting ready. so let us also get ready for day of atonement, Yom Kippur. யாருக்காவது இது தமிழ்ல சொல்லிருங்களேன், நான் படிக்க மறந்துட்டேன். யாருக்காவது தெரியுமா? ஐ மீன் கட்டாயம் தெரியும், யாராவது சொல்லித்தாங்களேன். இல்லாட்டி வாசிக்கும் போது வந்துரும்ல. ஆமா. ஓகே, so Leviticus 23:27 யாராவது தமிழ்ல வாசிங்க. அந்த 7ஆம் 10ஆம் தேதி உங்களுக்கு பாவ நிவர்த்தி செய்யும் நாளும் சபை கூடும் பரிசுத்த நாளுமாய் இருப்பதாக. அப்பொழுது நீங்கள் உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்தி கர்த்தருக்கு தகன பலி செலுத்த கடவீர்கள். ஓகே, டே பேர் என்ன சிவா? எதுப்பா? இந்த டே ஆஃப் அட்டோன்மென்ட்க்கு தமிழ்ல என்ன? பாவ நிவர்த்தி. சரி. ஓ, டே ஆஃப் அட்டோன்மென்ட் அதான் இருக்கும், அப்படியே தான் இருக்கும். ஓகே, சாரி, நான் அதை படிக்க மறந்துட்டேன். anyhow, so this day is the most important day in the year for a Israelite. okay, இந்த ஒரு டேக்கு என்னெல்லாம் செய்யணும்ட்டு ஹை பிரீஸ்ட் உடைய ரூல்ஸ் ஒரு ஃபுல் சாப்டர், Leviticus 16 full chapter, how he has to, what he has to do, அந்த ஒன் டே என்ன செய்யணும்ன்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, அன்னைக்கு தான் அந்த பாவநிவர்த்தி இஸ் கரெக்ட், அட்டோன்மெண்ட் டே. ஃபுல் ஊர் ஜனங்களுக்கும் பாவ நிவர்த்தி கிடைக்குது. நமக்கு எங்க இருந்து பாவ நிவர்த்தி கிடைக்குது? பிகாஸ் ஜீசஸ் டைட் ஆன் த கிராஸ்.
we have our atonement. Those who believe in Jesus, we have our atonement. Israel மக்களுக்கு என்ன இல்ல at the moment இல்ல. So this is the marker. This is what இந்த நாள் தான் God குறிச்சு வைக்கிறார். I'm going to do something on this day அப்படின்ட்டு, right? So the day of atonement அன்னைக்கு அவங்களுடைய பாவம் எல்லாம் போகுது. அதனால தான் அந்த 10 நாள் they are so desperate. They are analyzing their relationship லாம் அதெல்லாம் நடக்கிறதுனால தான் it's an important, most important today. Israel people, you know how கடவுள் சொல்லி நீங்க பிரிச்செடுக்கப்பட்ட selected people, chosen people சொல்லி they know they are God's special people. அதனால for them it is very critical. அவங்க கடவுள் கூட அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆறது ஒன்னும் வந்துடக்கூடாதுன்னு they are very 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 careful. ஓகே, அந்த 10 நாள் afflicted in soul வசனங்கள் ஒரே ஒரு தடவை யாராவது தமிழ்ல வாசிங்களேன் தயவுசெய்து. It is in verse 27, 29 and 32. The days of awe. ரெடியா இருக்கு, 10 நாள் ரெடியா இருக்கு முன்னாடி. அது 23, 27? எஸ் மா. அந்த 7ஆம் மாதம் 10ஆம் தேதி உங்களுக்கு பாவ நிவிர்த்தி செய்யும் நாளும் சபை கூடும் பரிசுத்த நாளுமாய் இருப்பதாக. அப்பொழுது நீங்கள் உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்தி கர்த்தருக்கு தகன பலி செலுத்த கடவீர்கள். அந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் உங்களுக்காக பாவ நிவிர்த்தி செய்யப்படும் பாவ நிவாரண நாளாய் இருக்கிறபடியால் அதிலே யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். அந்நாளிலே தன்னை தாழ்மைப்படுத்தாத எந்த ஆத்துமாவும் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான். அந்நாளிலே ஒரு ஆத்துமா யாதொரு வேலையை செய்தால் அந்த ஆத்துமாவை அவன் ஜனத்தின் நடுவிலே வைக்காமல் அழிப்பேன். அதான் 32வா? நோ வெயிட். அதில் நீங்கள் எந்த வேலையும் செய்யாமல் இருப்பது உங்கள் வாசஸ்தலங்களில் எல்லாம் உங்கள் தலைமுறை தோறும் செய்ய வேண்டிய நித்திய கட்டளை. அது உங்களுக்கு விசேஷித்த ஓய்வு நாள். அதில் உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்த வேண்டும். அந்த மாதத்தின் 9ஆம் தேதி சாயங்காலம் துவங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் உங்கள் ஓய்வை ஆசரிக்க கடவீர்கள் என்றார். சரி, இது 32. இது 32 இல்ல, இங்கிலீஷ்ல லிட்டில் டிஃபரெண்டா இருக்கு. ஓகே ஓகே, அந்த அஃப்ளிக்டட் இன் சோல் மாதிரி வரல தமிழ்ல. இட்ஸ் ஓகே, அதான் இருக்கலடா. ஓ இருக்கா? அதில் உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்த வேண்டும். That is called afflicted in soul. ஐயோ, தாழ்மைப்படுத்துறது வெறும் ஹம்பிள் மாதிரி இருக்குல்ல. அது உங்களுக்கு விசேஷித்த ஓய்வு நாள். அதில் உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்த வேண்டும். சரி, ஓகே, ஃபைன். டேஸ் ஆஃப் ஆல்ல ரெடியாறாங்க எல்லாரும். ஓகே, ரெடி ஆகி யோம் கிப்பூர் ஹீப்ரூ வேர்ட் ஃபார் டே ஆஃப் அட்டோன்மெண்ட். அன்னைக்கு they are getting ready. Okay, the details are more and more in அந்த chapter and Leviticus 16. Let me show you the highlights. Okay, share. So there is this word atonement ன்னு பார்த்தோம் இல்லையா, பாவ நிவர்த்தி. அந்த அட்டோன்மெண்ட் வேர்டு வந்து ஹீப்ரூ வேர்ட்ல இந்த கிப்பூர் பார்த்தோம்ல, கிப்பூர் இஸ் ஸ்டாண்டிங் ஃபார் அட்டோன்மெண்ட். அந்த ஐ திங்க் முன்னாடி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், ஹீப்ரூல வவல்ஸ் கிடையாது. ஸோ இட் இஸ் க ப ர, அந்த க அந்த 3 letters தான். ஓகே, ஸோ அந்த 3 lettersல ஆல்சோ கோஃபர். ஓகே, கோஃபர் ஞாபகம் இருக்கா? கோஃபர் வுட்ல தான் நோவா பேழையை கட்டுவாரு. அந்த அப்படின்னு ஒரு வுட்டு இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கலனா. ஸோ அது ஃப்ளட்ல அழிஞ்சு போச்சா என்னன்னு தெரியாது. ஆனா அந்த வேர்டு அகெயின் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அட்டோன்மெண்ட். அதே மாதிரி பிச், அந்த கீழ் பூச சொல்லியிருக்கோம்ல, அந்த கீழுடைய வேர்டும் சேம் வேர்ட் தான். அந்த 3 letters தான். ஸோ இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அட்டோன்மெண்ட் உடைய வேர்ட் இதுல தான் Noah is getting saved. Atonement wordல தான் he is protected, full seal பண்ணி. அதே pitch தான், அதே கீழ் தார் தான் நம்ம மோசஸ் உடைய பாஸ்கெட்லயும் போடப்படும். So it is very interesting. So அந்த protection and the atonement is the same thing. So atonement meaning is a cover. ஞாபகம் இருக்கா? லைக் தோல் ட்ரெஸ் கொடுக்கும் போது அந்த வேர்டு அட்டோன்மெண்ட் படிச்சோம். ஸோ அந்த ஒரு சின்ஃபுல் மேன்
ஆனா ஒரு கவர் கடியில ஒளிஞ்சுக்கிற மாதிரி. ஸோ வாட் இஸ் அவர் கவர்? நம்மளுடைய கவர் இஸ் ஜீசஸ் பிளட். ஸோ அதுல ஒளிஞ்சுதான் வி ஆர் கெட்டிங் அவே ஃப்ரம் காட்ஸ் wrath. கடவுளுடைய கோபத்துல இருந்து தப்பிக்கிறது கொடை மாதிரி. ஜீசஸ் உடைய கிராஸ் அதுக்கு அடியில பின்னாடி மறைஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி. ஓகே, ஸோ அந்த வேர்ட் இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் வேர்ட். ஸோ அதனால ஹைலைட் பண்ணேன். அந்த கஃபார், கிப்பூர் இதெல்லாம் இட்ஸ் த சேம் திங். ஓகே, சரி. ஓகே, இருக்கட்டும். அது they all stand for atonement. And interestingly maximum number ஹோலியும் வரதும் லெவிட்டிகஸ் தான், அட்டோன்மெண்ட் வரதும் லெவிட்டிகஸ் தான் மேக்ஸிமம் நம்பர் இன் தி புக். ஓகே, ஸோ இட்ஸ் Leviticus 16 சொன்னேன்ல, it's a whole chapter in which it explains இதோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அண்ட் ரிச்சுவல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ற ஒரு சாப்டர். ஓகே, அதுல மெயின் வேர்ஸ் இஸ் திஸ். தமிழ்ல வாசிடலாம். இங்கிலீஷ் இஸ் ஆன் த ஸ்கிரீன். தமிழ்ல வாசிடலாம். For you on this day shall atonement be made for you to clean you, to cleanse you. You shall be clean before the Lord from all your sins. So என்னமோ பண்றனால நம்மளுடைய sins will be clean in front of God. So அதான் அந்த ட்ரிக், லெவிட்டிகஸ்ல உள்ள ட்ரிக். The solution I should say, not trick. தமிழ்ல சொல்லுங்களேன், வாசிங்களேன் somebody. கர்த்தருடைய சந்நிதியில் உங்கள் பாவம் எல்லாம் நீங்கி சுத்திகரிக்கப்படும்படி அந்நாளில் உங்களை சுத்திகரிக்கப்படும் பொருட்டு உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யப்படும். அதுதான் மெயின் கீ. ஓகே, so today's lesson is a very serious lesson. ஓகே, சரி. 33 and 34 வாசிங்களேன் Leviticus 16லயே. பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஆசாரிப்பு கூடாரத்திற்கும் பலிபீடத்திற்கும் பிராயச்சித்தம் செய்து ஆசாரியர்களுக்காகவும் சபையின் சகல ஜனங்களுக்காகவும் பாவ நிவர்த்தி செய்ய கடவன். இப்படி வருஷத்தில் ஒரு முறை இஸ்ரவேல் புத்திரருக்காக அவர்களுடைய சகல பாவங்களுக்கும் பாவ நிவர்த்தி செய்வது உங்களுக்கு நித்திய கட்டளையாய் இருக்க கடவது என்று சொல் என்றார். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே ஆரோன் செய்தான். சரி. சோ கவனிச்சீங்கன்னா எல்லாருமே டர்ட்டி, ரைட்? அந்த பரிசுத்தமா இல்லாத மனுஷன் டேபர்னாக்கிள்குள்ள போனனால, அந்த கூடாரத்துல போனனால அந்த சாங்சுவரியும் சின்ஃபுல் ஆயிருச்சு, ஆல்டர் பாவம் ஆயிருச்சு, பிரீஸ்ட் நாட் குட், பீப்புள் நாட் குட். there is nothing which is clean in front of God. Nothing. இது எல்லாத்தையுமே வருஷத்துல ஒரு நாள் கிளீன் பண்ண சொல்ற மாதிரி God is telling do this. ஏன்னா அப்ப என்ன அர்த்தம்? சின்னோட இருக்கிறீங்க, டேபர்னாக்கிள்ல அலோ பண்ணி வச்சிருக்கேன், பட் you need to get cleaned. You need to get cleaned, right? So I will see more and more details. Okay, so he talks about time. எப்பெல்லாம் பண்ணணும்? வருஷத்துல ஒரு தடவை தான் பண்ணணும். எப்படி பண்ணணும்? யார் உள்ள போகணும்? எவ்வளவு தூரம் உள்ள போகணும்? என்னெல்லாம் செய்து உள்ள போகணும்? அப்படி ரொம்ப ரொம்ப டீடைல்டான ஒரு பாயிண்ட். பிகாஸ் இந்த இதுலதான் ஹை பிரீஸ்ட் வில் உள்ள அந்த ஹோலி இடத்துக்கு போறார் வருஷத்துல ஒரு நாள். சோ அதுக்கு முன்னாடி அவ்வளோ டீடைல்ஸ். ஓகே, ரொம்ப ரொம்ப டீடைல்ஸ். ஹை பிரீஸ்ட் உள்ள போறாருல்ல, அவருக்கு எவ்வளவு பாருங்க, தனக்கு சாக்ரிஃபைஸ், பிளட் சாக்ரிஃபைஸ், அவருடைய அழகு கார்மெண்ட் ஞாபகம் இருக்க, கல்லெல்லாம் வச்சு நம்ம அது படிச்சோம்ல, அது எல்லாத்தையும் எடுத்துட்டு சாதாரணமா வெள்ளை ட்ரெஸ் போட்டு எல்லாத்துக்கும் சாக்ரிஃபைஸ் பண்றது அவர் தான். இந்த சுத்தி இருக்கிற ஆல்டருக்கு, டேபர்னாக்கிளுக்கு, பீப்புளுக்கு, கையில இருக்க திங்ஸ்க்கு, தனக்கு எல்லாம் பண்ணிட்டு நேர போக பயம், இன்சென்ஸ் கொண்டு போய் we will see details. ஓகே, அதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு வித்தியாசமான ஒரு சாக்ரிஃபைஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். 2 கோட் வச்சு ஒரு சாக்ரிஃபைஸ். ஸோ அந்த பார்ட். அதுக்கப்புறம் எல்லா மக்கள், ஃபுல் கம்யூனிட்டி, இஸ்ரேலுக்கு சின்ஸ் போறதுக்காக அந்த ஆர்க் இருக்குல்ல, பேழை இருக்கும்ல உள்ள, அந்த இதுல மர்சி சீட்டுக்கு மேல 7 டைம்ஸ் ஸ்ப்ரிங்கிள் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த அட்டோன்மெண்ட் பண்ணி இது எல்லாம் பண்ணி
ஸ்கேப் கோட்லாம் முடிச்சு தான் it will end. So we will see details. No, we will see how it is done. Okay, so that is the high priest. This is the இதுதான் அந்த வெளியில பெரிய காம்பவுண்ட் வால் உண்டு, இது உள்ள ஹோலி டென்ட். அதுல ரொம்ப ஹோலிலையும் ஹோலியான இடம், அந்த உள்ள இருக்கிற இடம் ரொம்ப ஸ்பெஷல் இடம், அதுக்குள்ளதான் அந்த பேழை இருக்கும். ஓகே, ஸோ இதோட டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன் டைம் இன் த இயர், ஒரே ஒரு நாள் தான் வருஷத்துல உள்ள போவாங்க. ஏன்னா கடவுளோட பிரசன்ஸ் அங்க இருக்கு அப்படின்னு கடவுள் சொல்லியிருப்பார். அதனால சும்மா டமால்னு உள்ள போயிடக்கூடாது அந்த அந்த இடத்துக்கு. அவர் சொல்ற அன்னைக்கு மட்டும்தான் போகணும் வித் ஆல் திஸ் இந்த கண்டிஷனோட. ஓகே, ஒரே ஒரு நாள் தான் போகலாம். அந்த வெயிலுக்கு உள்ளதான் பேழை இருக்கும், அந்த ஸ்பெஷல் பேழை இருக்கும். ரொம்ப டீடைல்டு ப்ரொசீஜர். வேற நோ அதர் டே, வேற எந்த நாளும் போகக்கூடாது, வேற எந்த விதத்திலையும் போகக்கூடாது, வேற யாரும் போகக்கூடாது. போனால் மரணம் தான். ஓகே, ஸோ அவ்வளோ சீரியஸா இட் இஸ் எக்ஸ்பிளைன்ட். ஓகே, ஃபுல் கண்ட்ரியுடைய பாவ அட்டோன்மெண்ட் இந்த ஒரு மனுஷன் கையில இருக்கு, இந்த ஹை பிரீஸ்ட் கையில இருக்கு. ஓகே, அவரு ஒழுங்கா அவருடைய வேலையை செய்யலன்னா தே டோன்ட் கெட் தேர் அட்டோன்மெண்ட். ஜஸ்ட் இமேஜின். ஓகே, அதனால அவருடைய அந்த ப்ரொசீஜரை வார கணக்கா மத்த லேவி பிரீஸ்ட் வந்து ஹெல்ப் பண்ணி இவர் பிராக்டிஸ் பண்ணுவாங்களாம். தப்பே வந்துடக்கூடாதுன்ட்டு ரொம்ப 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 கேர்ஃபுல்லா பிராக்டிஸ் பண்ணுவாங்களாம். 7 நாள் ஆக்சுவல் இந்த டேக்கு முன்னாடி, அப்போ இந்த டேஸ் ஆஃப் ஆர் டைம்ல தனியா போய் he prays, he makes himself he works on it. he'll try his best. ஓகே, அதே நேரத்துல இன்னொரு பிரீஸ்ட ரெடி ஆக்கி வச்சிருவாங்களாம். இன் கேஸ் இவர் இறந்தால், ஏதாவது ஒழுங்கா பண்ணாம தப்பு பண்ணால் செத்துருவாங்கன்னு கடவுள் சொல்லியிருக்காருல்ல. ஸோ அதனால இன்கேஸ் ஏதாவது ஆயிடுச்சுனான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் இன் கமாண்ட், நெக்ஸ்ட் ஹை பிரீஸ்ட் ரெடி ஆக்கி வேற வச்சிருப்பாங்க மத்த லீவைட்ஸ். ஓகே, சத்தமா ரிப்பீட் பண்ண சொல்லுவாங்க அந்த பிராக்டிஸ் டைம்ல. தே வில் டெல் தெம் டு ரிப்பீட், சத்தமா பண்ணி பண்ணு 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 பண்ணு. அவ்வளோ சீரியஸ், இட்ஸ் சோ சீரியஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இது தே டேக் பாத். அழகு ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு, அந்த ட்ரெஸ் யூ ரிமெம்பர் நம்ம நிறைய படிச்சோம், அதில் ஒவ்வொரு லேயரா படிச்சோம். ஸோ அதெல்லாம் எடுத்துட்டு தே கோ பேக் டு அந்த உள்ள போடுற அந்த ஒயிட் லினன் ட்ரெஸ் மட்டும் தான் போட்டுட்டு, ஒயிட் டர்பன் போட்டுட்டு தே கோ இன்சைட். முதல்ல பண்ண வேண்டியது தான் பாவத்துக்கு ஒரு பெரிய புல் அதை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு பீப்புளை கொண்டு போறதுக்காக அந்த சின் ஆஃபரிங்கும் கொண்டு போய் அதை பீப்புளுக்கு குட்டி அனிமல், அவருக்கு பெரிய அனிமல் போட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த ரத்தத்தை தே டேக். அதுக்கப்புறம் அந்த உள்ள ஸ்கிரீனுக்கு உள்பக்கம் போறதுக்கு முன்னாடி அங்க ஒரு இன்சென்ஸ் ஆல்டர் இருக்கும்ல, அந்த இடத்துல இருந்து தே ஹாவ் டு டேக் அங்க உள்ள கோல் எடுத்து, அந்த ஸ்பெஷல் பர்டிகுலர் அந்த கோல் தான் எடுக்கணுமா. ஏன் இந்த ப்ரொசீஜர் ஏன் ரொம்ப ஸ்பெஷல்னு மட்டும் சொல்லிடுறேன், தென் ஐ டெல் அதை சொல்றேன் ஏன் என்ன ப்ரொசீஜர்னு. காட்ஸ் க்ளோரி பிரசன்ஸ் அங்க இருக்க போகுது. அந்த இவங்க கர்டனை திறக்கும் போது அது இருக்க போகுது, கடவுளோட பிரசன்ஸ் இருக்க போகுது. அப்ப அந்த க்ளோரிக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு பயம்தான் இல்லையா, ஃபார் ஷுர். அந்த க்ளோரியில இருந்து மறைஞ்சு இருக்கிறதுக்காக இன்சென்ஸோடைய புகை. ஓகே, ஸோ அதாவது தே வில் நாட் see காட்ஸ் க்ளோரின்ற மாதிரி, ஸோ அதை மறைக்கிறதுக்காக. ஓகே, இந்த அதுவும் இந்த மாதிரி ஏதோ அதுக்கெல்லாம் ரூல் இருக்கு. ஏதோ ஒரு கைப்பிடியில கீழே சிந்தாம கரெக்டா அந்த அளவு தான் கொண்டு போகணுமா. இதெல்லாம் தே பிராக்டிஸ் இட் சீம்ஸ். அது கொண்டு போய் தே புட் லைக் திஸ், அப்படி போட்டா அது அந்த 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 ஸ்மோக் வந்து அவங்கள மறைக்கிறதுக்காக. ஓகே ஓகே, ஸோ புல் ஆஃபரிங் முடிச்சுட்டு அதுதான் அவர் மர்சி சீட்ல தெளிக்கிறதுக்கு கொண்டு போனோம். ஓகே, ஸோ இது வந்து all the bull offering, all this blood offering which is on the ark வந்து which will atonement for high priest, people and all the other things in the
டேபர்னக்கிள் இருக்கிற எல்லா பொருளுக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் தனக்கும் உள்ள அந்த இந்த பிளட் இங்க இதுல ஸ்பிரிங்கிள் பண்றதுல அட்டோன்மெண்ட் கிடைக்குது அவங்களுக்கு. ஓகே, அதுதான் ரூல் ஆஸ் பர் லெவிட்டிகஸ். ஓகே, இது ஒரு ப்ரொசீஜர். இவ்வளவு கேர்ஃபுல்லா போய் ரத்தம் தெளிச்சிட்டாங்க மர்சி சீட்டுக்கு மேல. ஃபைன். அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய விஷயம் சொன்னேன்ல, அதுதான் அந்த ஸ்கேப் கோட் பாயிண்ட். ஓகே, ஸோ ஸ்கேப் கோட்ல என்ன நடக்கும்னா 2 ஆடை கூட்டிட்டு வருவாங்களாம். அப்புறம் அந்த 2 ஆட்டுல சீட்டு குலுக்கி போடுறாங்க. சீட்டு குலுக்கி போட்டு எந்த ஆடு பலியாக போகுது, எந்த ஆடு ஸ்கேப் கோட் ஆக போகுது. ஸ்கேப் கோட்டுக்கு எனக்கு தமிழ்ல தெரியல. chapter 23 verse 7 and 8 and 9 வாசிச்சுங்களேன் தமிழ்ல ப்ளீஸ். முதலாம் நாள் உங்களுக்கு பரிசுத்தமான சபை கூடுதல். அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். 7 நாளும் கர்த்தருக்கு தகன பலியிட வேண்டும். 7ஆம் நாள் பரிசுத்தமான சபை கூடுதல், அதில் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது என்று சொல் என்றார். Then verse 9 Pamela. ஆமாப்பா, நான் தப்பா எழுதியிருக்கேன். தப்பா எழுதியிருக்கேன்ப்பா. 1 second. Scapegoat. Leviticus 16ல இருக்கு. சாரி, 23ன்னு சொல்லிட்டேன்ல. சாரி, Leviticus 16 பா. சாரி, my mistake. 16:7-8 இல்லடா? ஆமா. அந்த 2 வெள்ளாட்டு கடாக்களையும் கொண்டு வந்து ஆசரிப்பு கூடார வாசலிலே கர்த்தருடைய சந்நிதியில் நிறுத்தி, அந்த 2 வெள்ளாட்டு கடாக்களையும் குறித்து கர்த்தருக்கென்று ஒரு சீட்டும், போர்க்காடாக விடப்படும் வெள்ளாட்டு கடாவுக்கென்று ஒரு சீட்டும் போட்டு, கர்த்தருக்கென்று சீட்டு விழுந்த வெள்ளாட்டு கடாவை பாவ நிவாரண பலியாக சேர பண்ணி, போக்காடாக விடப்பட்ட சீட்டு விழுந்த வெள்ளாட்டு கடாவை அதை கொண்டு பாவ நிவர்த்தி உண்டாக்கவும், அதை போக்காடாக வனாந்திரத்திலே போக விடவும் கர்த்தருடைய சன்னதியில் உயிரோட நிறுத்தி. கரெக்ட். அந்த போக்காடுக்கு தான் வேர்ட் தேடினேன். ஓகே. இங்கிலீஷ்ல ஸ்கேப் கோட் யூனோன்ல சாதாரண இங்கிலீஷ்கே வந்துருச்சுல்ல, என்ன ஸ்கேப் கோட் ஆக்கிட்டாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க, என் மேல பழி ஏத்தி விட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால அந்த மீனிங் இஸ் வெரி கிளியர். ஓகே. ஸோ அதுக்கு ஓகே, தமிழ்ல நம்ம வாசிச்சோம்ல. ஸோ 2 ஆடு கொண்டு வருவாங்க, 1 பலியிடப்படும், 1 போக்காடா பண்ணுவாங்க. ஸோ இந்த 2ஐயும் எக்ஸ்பிளைன் பண்றேன். அது எந்த ஆடுன்னு பாக்குறதுக்கு ஒரு சீட்டு போட்டு எடுப்பாங்க. இப்ப அந்த 3rd டெம்பிளுக்கு ரெடி ஆறாங்கன்னு படிச்சோம்ல. ஸோ அதுக்குரிய அந்த டப்பாலாம் ரெடி ஆயிடுச்சான். அந்த சீட்டு போடுற டப்பா இஸ் ரெடி. ஓகே. ஸோ இதான் 2 கோட். ஸோ 1 பாவன் நிவாரணைக்கு, பாவன் நிவர்த்திக்கு, 2வது போக்காடு. ஓகே. ஸோ இந்த ஆடு நார்மல் நமக்கு தெரிஞ்ச மாதிரி அதை பலியிடுவாங்க. ஃபுல்லி பர்ன்ட் ஆஃபரிங்கா கொடுத்து முடிச்சிருவாங்க. அந்த பிளட் இஸ் ஸ்பிரிங்கிள்ட் ஆன் த ஆல்டர். ஸோ திஸ் பார்ட் வந்து இட்ஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். எதுக்கு? அட்டோன்மெண்ட்டுக்கு. எதுக்கு அட்டோன்மெண்ட்? சின்ஸ் போறதுக்காக உள்ள அட்டோன்மெண்ட். ஓகே. திஸ் அடுத்த பார்ட் வந்து இஸ் வெரி டிஃப்ரெண்ட். ஸோ இந்த ஸ்கேப் கோட் வந்து இப்படி போக்காடு நிஜமாவே அதை கொண்டு வில்டர்னஸ்ல காட்டுல கொண்டு விட்டுருவாங்களாம். ஸோ அதை பத்தி மோர் காட்டுறேன். ஸோ அந்த ஆடை கொண்டு போய் அந்த ஆட்டுக்கு மேல எல்லாருடைய பாவத்தையும் தூக்கி வைக்கிற மாதிரி. ஸோ verse 21 வாசிங்க தமிழ்ல. 16 now. chapter 16 verse 21. அதன் தலையின் மேல் ஆரோன் தன் 2 கைகளையும் வைத்து அதன் மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய சகல அக்கிரமங்களையும் அவர்களுடைய எல்லா பாவங்களினாலும் உண்டான அவர்களுடைய சகல மீறுதல்களையும் அறிக்கையிட்டு அவைகளை வெள்ளாட்டு கடாவினுடைய தலையின் மேல் சுமத்தி அதை அதற்கான ஆள்வசமாய் வனாந்தரத்துக்கு அனுப்பிவிட கடவன்.
ஓகே. சோ அத வச்சு வெளியில இருக்க வனாந்தரத்துக்கு அனுப்பிச்சு விடுவாங்க. சோ அது ஒரு பெரிய ப்ரொசீஜர். எல்லா பீப்புளும் அவங்களுக்கு அவங்களுடைய ரிப்பென்டன்ஸ்ல சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் இருக்கிற மாதிரி இல்ல. ஸோ ஆல் அவங்களுடைய தெரிஞ்சு செய்தது, தெரியாம செய்தது, கடவுளுக்கு பிரியம் இல்லாதது எல்லாத்தையும் அது மேல ஏத்துற மாதிரி ஏத்தி, ஸோ எல்லாரும் வழி அனுப்ப அப்படி வருவாங்க போல ஊர் மக்கள் எல்லாம். அந்த ஒருத்தர் கூட்டிட்டு போவாரு அந்த ஆட்டை. அதுக்கு அது போகுதா அப்படின்ற மாதிரி, லைக் அது ஹாப்பியா அதை அனுப்பி விடுற மாதிரி. ஸோ அனுப்பிச்சு விட்டுட்டு கண்ணுக்கு தெரியாத எங்கேயோ ஒரு மலை மேல கொண்டே விட்டுட்டு வந்துருவார் இவர் மட்டும் கொஞ்ச நாள். எல்லாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க, இவங்க ஊர்ல நின்றுவாங்க. இவர் மட்டும் போய் 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 அப்படியே கொண்டு போய் ரொம்ப தள்ளி கொண்டே விட்டுட்டு ஹீல் கம் பேக். ஓகே. ஸோ இப்போ என்னெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னு பாத்துக்கோங்க. ஏன்னா இது திரும்ப பார்ப்போம் இது ஒன்னொன்னையும். அதனால சோ வருஷத்துல ஒரு நாள் நடக்கிற விஷயம், ஹை பிரீஸ்ட் மட்டும்தான் பண்ணக்கூடிய விஷயம். ஹை பிரீஸ்ட் யாரு? ஹை பிரீஸ்ட் வந்து ஆரோன். ஃபர்ஸ்ட் ஹை பிரீஸ்ட் மோசையோட பிரதர் ஆரோன். அதுக்கப்புறம் அவருடைய தலைப்புள்ள தான் ஹை பிரீஸ்டா வரணும், ரைட்? ஸோ அது பர்த் ரைட், அது அவங்க பிறப்புரிமை அப்படிதான் கிடைக்கும். யாரும் சூஸ் பண்ணி ஓட்டெல்லாம் ஆகாது. ஸோ லேவி குடும்பத்துல ஆரோனுடைய ஃபேமிலியில இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் பார்ன் பர்த் ரைட் படி மட்டும்தான் ஹை பிரீஸ்டா வர முடியும். நோபடி எல்ஸ் கேன் கம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹை பிரீஸ்ட் ஹம்பிள் ஆகி தனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவரு பியூரிஃபை பண்ணி, அவேர் இல்ல, பியூரிஃபை ஆகணும்னா தே ஆர் வெரி கடவுள்கிட்ட கொண்டு வர்றதுக்கு தங்களுக்கு தே ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தெம்செல்ஸ். எவ்வளோ மோசமா இருக்காங்கன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவரே சின்னர்ன்னு தெரிஞ்சு அதுக்கு ஒரு அட்டோன்மெண்ட்டுக்கு ஒரு புல் வெட்டி, அவரு தொட போற விஷயங்கள் எல்லாம் மோசம்ட்டு அதுக்கு இன்னொரு ஆடை வெட்டி, ஸோ அந்த அட்டோன்மெண்ட் முடிச்சு, அதுக்கப்புறம் இந்த ஸ்பெஷலா இந்த 2 கோட்னால இன்னொரு ஒரு பெரிய ஆக்ஷன் அது ஒரு நடந்து ஸ்கேப் கோட்லாம் நடந்து முடியுது. இது அத்தனையும் ஹேப்பனிங் ஆன் யோம் கிப்பூர், டே ஆஃப் அட்டோன்மெண்ட், பாவ நிவர்த்தி நாள் அன்னைக்கு. எனி questions? சரி, ரைட், I'll continue அப்பனா. ஸோ டே ஆஃப் அட்டோன்மெண்ட்ல நம்ம முன்னால என்ன பார்த்துருக்கோம்? சாரி, நான் இந்த மாதிரி இந்த டே டிஸ்கிரிப்ஷன்ல கிரேல இருக்கிறது பைபிள்ல என்ன செய்ய சொல்லியிருக்கார் கடவுள்ன்றத பார்ப்போம். அப்புறம் எல்லோல இருக்கிறது ஹவு ஜீசஸ் ஃபுல்ஃபில் பண்ணாருன்றத பார்ப்போம். ப்ளூல வந்து இப்போ உள்ள ஜூஸ் என்ன செய்யறாங்கன்றத பார்ப்போம். சரி, ஸோ லெட் us see. One day in a year they have to repeat, correct? அந்த சின்ஸ் அவங்களுக்கு போகணும்னா அந்த ஒவ்வொரு வருஷமும் they have to keep doing that. ஓகே. ஹை பிரீஸ்ட் மட்டும்தான் பண்ணணும். யாரு ஹை பிரீஸ்ட்? பர்த் ரைட்னால, பிறப்புரிமைனால வர்ற ஒரு பொசிஷன், அந்த பர்சன் தான் பண்ணணும். இவர் இறந்து போனார்னா அடுத்த லைன்ல இருக்க அடுத்தவங்க. அண்ட் they have to become humble. முதல்ல எவ்வளோ கிராண்டா இருந்தாங்களோ இது ரிவர்ஸ்ல இல்ல, they have to become very humble. Let's see how Jesus made it happen. Okay, right. So இது வாசிச்சிடலாம், கட்டாயம் வாசிப்போம். ஹீப்ரூஸ் 9 நிறைய வசனங்கள் இருக்கும் இன்னைக்கு. ஏன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யோம் கிப்பூர் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் த இஸ்ரேல்னாக்கா உலகத்துக்கே இம்பார்ட்டன்ட் the word atonement. So இதுல கடவுள் என்ன மெசேஜ் வச்சிருந்தாரு இந்த ஒரு நாள், ஸ்பெஷல் நாள் அன்னைக்கு, அது அவ்வளோ எப்படி ஜீசஸ்னால he fulfilled everything அப்படின்றத பார்ப்போம். அதனால ப்ளீஸ் பைபிள வச்சுக்கோங்க, நோட்ஸ் எடுக்கணும்னா எடுத்துக்கோங்க. இட்ஸ் சிம்பிளி அமேசிங். ஓகே, ஸோ ஹீப்ரூஸ்ல நிறைய இருக்கும். ஹீப்ரூஸ் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ஹீப்ரூஸ் வந்து இட்ஸ் அ புக் நியூ டெஸ்ட்மெண்ட்ல. ஸோ நியூ டெஸ்ட்மெண்ட் ஆத்தர்ஸ் எல்லாமே ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் டிஸ்கிரைப் பண்ற ஆத்தர்ஸ், ரைட்? அதுல ஹீப்ரூஸ் வந்து ரொம்ப ஒரு லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட். மற்ற ஆத்தர்ஸ் எல்லாரும்
இஸ்ரவேல் மக்கள் அல்லாத மக்களுக்கு இஸ்ரவேல் பழக்க வழக்கங்கள், ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல இருக்க கேரக்டர்ஸ், அந்த இதை வச்சு கிறிஸ்டியன்ஸ்க்கு, சர்ச்சுக்கு ஸ்கிரிப்சர்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் ஸ்கிரிப்சர்ஸை ஆத்தர்ஸ் வந்து சர்ச்சுக்கு, சர்ச் கம்யூனிட்டி ஆஃப் த வேர்ல்டு இல்லையா, அவங்களுக்கு ஜென்டைல்ஸ், அவங்க வந்து இஸ்ரேல் மக்கள் அல்லாதனால அவங்களோட பழக்க வழக்கங்கள், அதுல இருக்கிற பீப்புள், அவங்கள வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஹீப்ரூஸ் வந்து லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட். இஸ்ரேல் மக்களுக்கு ஜீசஸ் ஏன் நம்ம வெயிட் பண்ண மெசையா இவரு தான் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து எக்ஸ்பிளனேஷன் ஃபார் ஜூஸ். ஸோ நம்ம வந்து இன்னைக்கு ஜூஸ் உடைய ஒரு ஃபீஸ்ட பத்தி படிக்கிறோம்னா இதுக்கு என்ன அர்த்தம்ன்றது ஹீப்ரூஸ்ல பியூட்டிஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் அந்த புக்ல, ரைட்? ஸோ அதனாலதான் ஹீப்ரூஸ் நிறைய வசனங்கள் இருக்கும் இன்னைக்கு. ஓகே, ஸோ வருஷா வருஷம் செய்த ஒரு காரியம். ஓகே, ஸோ ஹீப்ரூஸ் 9:25. பிரதான ஆசாரியன் அந்நிய இரத்தத்தோட வருஷந்தோறும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிறது போல அவர் அநேகம் தரம் தம்மை பலியிடும்படிக்கு பிரவேசிக்கவில்லை. அங்க வந்து அந்த பிரீஸ்ட் வந்து ஒவ்வொரு தடவையும் தன்னை பியூரிஃபை பண்ணி உள்ள என்டர் பண்ணணும். ஜீசஸ் வந்து அப்படி என்டர் பண்ண தேவையில்லையா, ரைட்? இன்னொருத்தருடைய பிளட்டை வச்சு அவருக்கு கடவுள் சந்நிதிக்கு போக தேவைப்படல. ஓகே, ஒரே ஒரு தடவை தான் தேவைப்பட்டுச்சு. 28th வசனம் வாசிங்க. கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை ஆளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு தடவை தான் அவர் பண்ண வேண்டி வந்துச்சு. இதுல என்ன, தலைமுறையா பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது நடந்து முடியாத ஒரு காரியம், கடவுள் அதை ஒரு சிம்பலா தான் வச்சிருந்தார். நடந்து முடிக்க முடியாத காரியம். லேவி பிரீஸ்ட், ஆரோன் குடும்பம், கடவுள் சூஸ் பண்ண மக்கள், இருப்பினும் அவங்களால பண்ண முடியாத ஒரு காரியம். ஆனா ஜீசஸ் வந்து ஒரே தடவையில தனக்காக வேற புல்லு எல்லாம் வெட்ட தேவைப்படல. He just finished it. He finished the whole job. Hebrews 10:3 and 4 please. அப்படியே நிறுத்தப்படாதபடியால் பாவங்கள் உண்டென்று அவைகளினாலேயே வருஷந்தோறும் நினைவு கூறுதல் உண்டாயிருக்கிறது. அல்லாமலும் காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய ரத்தம் பாவ நிவர்த்தி செய்ய மாட்டாது. கிளியர் இல்ல? அது பாவம் போகாது. இந்த ரத்தத்தை பேழையில 7 தடவை தெடிக்கிறனால எல்லாரும் பியூர் ஆயிட முடியாது. இட் இஸ் நாட் பாசிபிள், நடக்காத ஒரு காரியம். ஆனா அது ஒரு ஞாபகக்குறியாதான் கடவுள் கொடுத்திருந்தார். சோ அது நீங்க பண்ணல, அதனாலதான் வருஷா வருஷம் பண்ண வேண்டி வந்தது. இவங்க சின்ஸ் போயிடல, ரைட்? அதுதான் 10:3. 10:4 வெறும் ஆட்டோட ரத்தத்திலயும் புல்லோட ரத்தத்திலயும் போகாது கரை, நம்மளோட சின்ஸ் பாவக்கரை மாறாது அப்படின்ற பாயிண்ட், ரைட்? சூப்பர். சோ ஹை பிரீஸ்ட் பாருங்க, இது வந்து லேவி குடும்பத்துல, லேவி கோத்திரம் ஆரன் குடும்பத்துல பிறந்து வரவங்க தான் செய்யக்கூடிய இந்த வேலை. இதுல பாருங்க, ஹீப்ரூஸ் 7:17. நீர் மெல்கி தேசத்தின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராயிருக்கிறீர் என்று சொல்லிய சாட்சிக்கு தக்கதாக அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே ஆசாரியரானார். இந்த ஹை பிரீஸ்ட் இறந்து போயிடுவாரு, சாதாரண மனுஷன். ஜீசஸ் இறக்காத மெல்கிசதேக் மாதிரி ஃபார் எவர் பிரீஸ்ட், ரைட்? அத வந்து ஹீப்ரூஸ் ஆத்தர் சொல்லல, ஹீப்ரூஸ் எழுதினவர் சொல்லல, அவர் கோட் பண்றாரு. எதை கோட் பண்ணாரு? பழைய ஏற்பாட்டுல இருக்கிற டேவிட் உடைய சாம் 110:4. நீர் மெல்கி தேசத்தின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார், மனம் மாறாமலும் இருப்பார். இது தாவீது ராஜா முன்னாடியே சொல்லிட்டாரு, வரப்போற மெசையா மெல்கிசதேக் மாதிரி
இந்த மாதிரி லேவி குடும்பத்துலலாம் இல்ல. மெல்கிசேதேக் வந்து ஏப்ரஹாமுக்கும் முன்னாடி இருந்தவர் இல்லையா? ஏர்லி டைம். லேவி எப்போ வந்தாங்க? ஏப்ரஹாம் வந்து, அவர் மகன் வந்து, இஸ்ரவேல் பிள்ளைங்க எல்லாம் இங்க போய் அவங்கள ஒருத்தர் தான் லேவி. அவங்களும் எப்போ பிரீஸ்ட் ஆவாங்க? இன்னொரு 400 வருஷம் ஈஜிப்ட்ல இருந்து வெளியில வரும்போது தான் அவங்களுக்கு பிரீஸ்ட் வேலை கிடைக்குது. அப்போ ஒரு 500 வருஷத்துக்கு அப்புறம் தான் லேவி குடும்பத்துக்கு அவங்க பிரீஸ்ட் ஆவாங்க அப்படின்றதே விஷயம் வெளியில வரும். அப்போ மெல்கிசேதேக் அதுக்கெல்லாம் முன்னாடி, ரைட்? சோ அவரை மாதிரி ஒரு பிரீஸ்ட் ஃபார் எவர், வித்தியாசமான பிரீஸ்ட், நாட் லேவி குடும்ப பிரீஸ்ட் மாதிரி அல்லாத ஒருத்தர், அது மெசையா அப்படின்னு கிங் டேவிட் சாம்ஸ்ல எழுதியிருக்காரு. அதை எக்ஸ்பிளைன் பண்றாங்க ஹீப்ரூஸ்ல. நம்ம இந்த மாதிரி இறந்து போற பிரீஸ்ட் இல்ல, நமக்கு நம்மளுடைய பிரீஸ்ட் டிஃப்ரெண்ட் அப்படின்ட்டு. இன்னொரு வசனங்கள், சாரி, ஹீப்ரூஸ் 7:24. இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியினாலேயே மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராய் இருக்கிறார். இவர் சாகாத பிரீஸ்ட் நமக்கு இல்ல. ஜீசஸ் இஸ் a forever priest. Okay. இங்க வந்து priest had to be humbled, right? Jesus also humbleா தான் வந்தார். So Philippians 2:7. Philippians 2:7. தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். கரெக்ட் இல்ல? அவரும் ஹம்பிள் ஆகி வெறுமையாக்கி வந்த கடவுள். ஓகே, வந்தார் ஜீசஸும். சரி, சோ லெட் அஸ் கண்டினியூ. சோ இன்சென்ஸ் ஒண்ணு தேவைப்பட்டுச்சு இல்ல, இந்த மாதிரி ஸ்பெஷலா அவர் இன்சென்ஸ் போட்டு புகை வந்து குளோரியில இருந்து தங்களை கொஞ்சம் மறைச்சுக்கிட்ட ஒளிஞ்ச மாதிரி, அது ஒண்ணு தேவைப்பட்டுச்சு. அப்புறம் இவருக்கே ஒரு புல் தேவைப்பட்டுச்சு இல்ல, ஒரு புல்லோட ரத்தம் தேவைப்பட்டுச்சு. சோ லெட் அஸ் see how ஜீசஸ் என்ன பண்ணாருன்னு பாப்போம். Hebrews 7:25. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவருமாய் இருக்கிறார். கடவுள்கிட்ட கூட்டிட்டு போறதுக்கு அவருக்கு புகை எல்லாம் தேவையில்லை, ஏன்னா அவரே கடவுள்கிட்ட இருக்காரு இல்லையா? சோ அவர் கடவுள்கிட்ட நமக்காக பேசிக்கிட்டு வேற இருக்காரு. அதனால பெரிய டிஃபரன்ஸ். இந்த ஹை பிரீஸ்ட் ஒளிஞ்சு மறைஞ்சு புகை போட்டு அப்படின்னு தேவை. அங்க நோ, அவர் போல்டா he is in front of God. Jesus is in with God. Okay, right. இங்க வந்து பிரீஸ்டும் பாவம் பண்ண ஒரு பிரீஸ்ட், ரைட்? அவருடைய பாவத்துக்கும் நிவாரண தேவை. ஜீசஸ்க்கு பார்ப்போம். Hebrews 4:15. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆமா. சோ அவர் பாவம் இல்லாதவர், ஆனா அவருக்கு தெரியும் பாவம்னா என்ன, அதுல எப்படி இந்த மனுஷன் சறுக்கி விழுறாங்க அப்படின்னு கடவுளுக்கு he can understand us, but not an excuse, but he can understand us. Hebrews 7:26. பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாய் இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார். ஆமா, இந்த மாதிரி தாம் பாவத்துக்கே பாடுபட்டு இருக்கிற பிரீஸ்ட் கிடையாது. ஜீசஸ் இது பியாண்ட், இதுக்கெல்லாம் மேல இல்ல, ஹையர் தென் த ஹெவன்ஸ். Hebrews 9:7. இரண்டாம் கூடாரத்தில் பிரதான ஆசாரியன் மாத்திரம் வருஷத்திற்கு ஒரு தரம் இரத்தத்தோட பிரவேசித்து அந்த இரத்தத்தை தனக்காகவும் ஜனங்களுடைய தப்பிதங்களுக்காகவும் செலுத்துவான். அதுங்க
Hebrews 7:27. அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பும் நியாயம் தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டு இருக்கிறபடியே. 28 வாசிக்கவா? 28 வாசிக்கிறீங்களா? இருக்கா? அதுலதான் இருக்கா? தெரியலையே. கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக இருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். பர்ஃபெக்ட். ஆமா, 28 தேவை. கரெக்ட். சோ என்ன இதுல ஹைலைட் ஆயிருக்கு? பிரீஸ்ட் இங்க வந்து ஹை பிரீஸ்ட் பாவமுள்ள ஒரு மனுஷன். அத முதல்ல ரிப்பேர் பண்ணிட்டு அது கடவுளுக்கு முன்னாடி ரிப்பேர் பண்ணிட்டு கடவுள் சொன்ன ரூல் ஃபாலோ பண்ணி அவர் போறாரு. ஜீசஸ் சின் இல்லாத above higher than the heaven priest. அதனால அவர் ஒரே ஒரு வாட்டி பண்ணா போதும். இது இத்தனை தடவை வருஷம் பண்ற தேவையும் வரல. ஓகே, ரைட். ஓ, ஓகே. Hebrews 9:12. எஸ். வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அப்சல்யூட்லி. ஆமா. அது விட்டு இருந்திருக்கேன் பாருங்க. சோ இங்க வந்து ஹைட் பண்றதுக்கு இன்சென்ஸ் வேணும், ரத்தம் தேவை. ஜீசஸ்க்கு தேவையில்லை. கோட்டு ஆடு மாடுலாம் தேவைப்படல. ஒரே ஒரு தடவை நேர போய் ஹி என்டர்ட் போயிட்டாரு, கடவுள் கிட்ட போயிட்டாரு. அவர் இல்ல ஃபர்ஸ்ட் டைமே போனனால இந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ். ஓகே. சோ என்ன காற்றேன் வழங்குதுன்னு நினைக்கிறேன்ல. சோ எப்படி கடவுள் ஒரு சிம்பிள் மாதிரி கொடுத்திருக்காரு. ரைட். ஹை பிரீஸ்ட் வரணும், ஹை பிரீஸ்டோட சுத்தபத்தமா வரணும், சின்னர் இல்லாம வரணும், சுத்தி இருக்கிறது எல்லாத்தையும் கிளீன் பண்ணின்னு வரணும், உள்ள வரணும். உள்ள வர்றதுக்கு என் குளோரிய பாக்குறதுக்கு உனக்கு அருகது கிடையாது, அதனால இன்சென்ஸ் எல்லாம் போட்டுட்டு நீங்க வரணும். யூ கெட் மீ? ஏன்? தன்னோட சன் இஸ் கோயிங் டு டூ எல்லாத்தையும் ஒரே டைம்ல சின் இல்லாம ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் முடிச்சிட்டு he is going to go straight to God. அந்த அப்படி ஆக போகுதுன்றத நமக்கு மனுஷனுக்கு விளங்க பண்றதுக்காக இந்த டேபர்நாக்கிள்ல இவ்வளோ பாயிண்ட்ஸ் கொடுத்து வச்சிருக்காரு கடவுள். ஓகே. இன்னும் இருக்கு, முடியல. ஓகே. இந்த 2 கோட் பார்த்தோம்ல, அது பாத்துருவோம். சோ பீப்புள் 2 கோட்ல ஒண்ணு போக்காடு, பலியாடு போக்காடுன்னு 2 ஆடு இருந்துச்சு. அதுல அந்த போக்காடு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல். ஏன்னா அந்த சின்ன எல்லாத்தையும் தூக்கிட்டு போகுது அது இல்ல. அண்ட் திரும்ப 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 பண்ண வேண்டிய ஒண்ணு. இன்னொரு பாயிண்ட், அவங்களுக்கு அங்க ரெஸ்டே கிடையாது. பாத்திருக்கீங்களா? அந்த பிரீஸ்டுக்கு அங்க போய் உட்காந்து சேர்லாம் உட்காரவே முடியாது. போனாங்கன்னா அவங்க வேலையை செய்துட்டு வந்துட்டே இருக்கணும். ரைட். அகைன் அண்ட் அகைன் அண்ட் அகைன். ரைட். நம்ம ஜீசஸ் என்ன பண்ணாருன்னு பார்ப்போம். Hebrews 9:12 வாசிச்சிட்டோம் நம்ம. ஆடுனாலையும் இதனாலையும் தேவைப்படல. இதுல வந்து ஆடு பலியிட தேவை பீப்புளுடைய சின்ஸ் போறதுக்கு. அண்ட் இவ்வளோ எக்ஸ்ட்ரா காரியங்கள்லாம் செய்யணும், ஜீசஸ்க்கு தேவைப்படல. ஐசாயா 53:4 வாசிங்க. and 6. மெய்யாகவே அவர் தம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு தம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். 6. நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலேயே போனோம். கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர்கள் மேல் விழப்பண்ணினார். ஆமால. சோ இந்த ஐசாயா 53ல நிறைய ஃபண்டாஸ்டிக் வசனங்கள் இருக்கு. அதுல இந்த வசனத்தை இந்த ஆடு மாதிரி வர்றது பாருங்க. அவரு சுமந்தார், தூக்கிட்டு போனார், கடவுள் அவர் மேல வச்சார் அப்படின்னு இருக்கா. தமிழ்ல நீங்க வாசிச்சாலும் இருக்குல்ல. சோ அவர் மேல லோடு ஏத்துன மாதிரி உலகத்துல இருக்க எல்லா சின்ஸையும், எல்லாரோட சின்ஸையும் ஃப்ரம் ஆடம் ஈவ் சின்ஸ் டில் யாரெல்லாம் பிறக்க போறாங்களோ அந்த பிள்ளைங்கள அந்த எல்லாரோட சின்ஸும் ஆன் ஜீசஸ் இல்ல. அப்படி வச்சு அந்த ஆடு மாதிரியும் இருக்காரு. நம்ம இதுக்கு முன்னாடி பாஸ் ஓவர் லேம்ப் மாதிரி ஜீசஸ்னு நிறைய படிச்சோம்.
burnt offering மாதிரி ஜீசஸ். இது இப்போ ஸ்கேப் கோட்டும் ஜீசஸ், ரைட்? சோ எல்லாத்தையும் சுமந்து போனவரும் ஜீசஸ் தான். ஓகே, இன்னொரு லிட்டில் எக்ஸ்ட்ரா. ஓகே, மேத்யூ 8:17 வாசிங்க. அவர் தாமே தம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு தம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. எக்ஸாக்ட்லி. சோ இது மேத்யூ எக்ஸ்பிளைன் பண்றாரு, ஓல்ட் டெஸ்ட்மென்ட்ல எழுதுனது நடந்தது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ஃபைன். இன்னொரு பாயிண்ட்டும் சொல்லுவாங்க, நான் அந்த பாயிண்ட் எழுதல, பட் நான் சொல்றேன். இது வந்து வெளியில கொண்டு போங்கன்னு சொல்றாங்கல்ல இந்த ஆட்டை, சின்ஸ் எல்லாத்தையும் ஏத்தி வச்சுட்டு கண்ணுக்கு தெரியாம அவே டேக் தெம் அவேன்ற பாயிண்ட்ல தள்ளி கொண்டு போயிடணும், அவே ஃப்ரம் த பீப்புள் போயிடணும் அப்படின்னு. சோ அதுக்கு ஈக்குவலண்டா ஒரு ஸ்காலர்ல யாரோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க ஒரு கமெண்ட்ரியில, ஜீசஸ க்ரூசிஃபை பண்ணும் போதும் தே டெல் ஹிம் டேக் ஹிம் அவே, க்ரூசிஃபை ஹிம், டேக் ஹிம் அவே. சோ அந்த வேர்ட் இருக்கான் கிரீக்ல, அவே கூட இருக்குதான். சோ அது இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். நான் அதை ரொம்ப ரிசர்ச் பண்ணதுனால நான் அதை போடல, பட் ஐ வாண்டட் டு ஷேர். ஓகே, சோ தூக்கி சுமக்கிறது மட்டும் இல்ல, தள்ளி கொண்டு போறது அதுவும் he does that. ஓகே, சரி. திரும்ப 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 ஜீசஸ் பண்ணணுமா? நாட் ரிக்வயர்ட் இல்ல. இது வாசிச்சிரும், ஹீப்ரூஸ் 10:12. இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பரிசத்தில் உட்கார்ந்து. அவர் ஒரு தடவை பண்ணிட்டு அவர் வேலை முடிஞ்சிருச்சு இல்ல. ஹீப்ரூஸ் 8:1. மேற்சொல்லியவைகளின் முக்கியமான பொருள் என்னவெனில், பரலோகத்தில் உள்ள மகத்துவ ஆசனத்தின் வலது பரிசத்திலே உட்கார்ந்திருக்கிறவருமாய். இல்ல போதும், அவ்வளவு போதும். அவர் அங்க வலது பரிசத்தில் உட்கார்ந்திருக்காருன்ற பாயிண்ட். ஓகே, சரி. சோ இது இங்க போறதுக்கு முன்னாடி ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? யூ வாண்ட் மீ டு ஏதாவது கேட்கணுமா? கிளாரிபிகேஷன் இருக்கா? சரி, விளங்குச்சா? அதுவும் இல்லையா? ஓகே, ஐல் கண்டினியூ. சரி, சோ இது வந்து இப்போ ஒரு புது பாடங்கள். ஓகே, பழைய கவர்னன்ட் புது கவர்னன்ட்ன்ற ஒரு பாயிண்ட் நடக்கும் இங்க. அனிமல்ஸ் உடைய பிளட் இனிமேல் தேவையில்லைன்ற ஒரு பாயிண்ட் வரும். அப்புறம் அந்த ஹை பிரீஸ்ட் டேபர்னாக்கிள் காரியங்கள் கடவுள் எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணிட்டாருல்ல, அதனால அதுவும் தேவையில்லைன்ற மாதிரி வரும். ஸோ அதுக்கும் கொஞ்சம் வசனங்கள் படிச்சிருவோம். ஸோ ஓல்டு கவர்னன்ட் என்ன? இந்த ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி கோ டு காட் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? இந்த மாதிரி குளிங்க, ஒரு ஆடு எடுங்க, அது வெட்டுங்க, அப்படி ரூல் போட்டு இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு ரூல் போட்டு இருக்கிறது ஓல்டு it's an old covenant. Okay, புது covenantல it's very different. Jesus உடைய கிரேஸ்னால, அவருடைய ரத்தம் இருக்கிறனால we are hiding and doing everything இல்ல, we are hiding and going to God's presence. so அது ஒரு டிஃபரன்ஸ். so அது கொஞ்சம் பாத்துருவோம். Hebrews 9:15. ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவிர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்ளுவதற்காக பொது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறார். இதெல்லாம் மார்க்கர் தான், இதெல்லாம் ஒரு பாயிண்டர், ஒரு சிம்பல், ஒரு சைன் போர்டு. கடவுளுடைய டேபர்னாக்கிள் ஃபீஸ்ட் எல்லாம் எதை குறிக்குது? யார காட்டுது? ஜீசஸ் தான் மெயின் பாயிண்ட். ஜீசஸ் தான் ஹைலைட். ஜீசஸ் தான் எல்லாமே. ஃப்ரம் பிகினிங் டில் தி எண்ட் இட் இஸ் ஒன்லி ஜீசஸ். அத குறிக்காட்டுறது தான் இந்த காரியங்கள் எல்லாம். சோ இதுலயுமே ஜீசஸ் அதான் பண்றாரு.
ஓல்டு கவர்னன்ட்ல என்னெல்லாம் சொல்லி வந்தாங்களோ அதெல்லாம் அவருடைய சாவுனால நமக்கு இட்டர்னல் லைஃப் கிடைக்கிறதுக்காக அது எல்லாத்தையும் ஹீஸ் சேஞ்ச் இட், அதை மாத்திட்டாரு பை மீன்ஸ் ஆஃப் டெத். ஓகே, ஜெரமையா 31:33. ஜெரமையான எரேமியாவாக்கா ஆமாப்பா, தமிழ்ல? ஆமா ஆமா ஆமா. அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். கரெக்ட். ஏன்னா அப்பவே கடவுள் சொல்றாரு, இந்த இந்த வெறும் ஆடு மாடோட பிளட் வச்சு இந்த 10 நாள் டேஸ் ஆஃப் ஆ வச்சு யோம் கிப்பூர் நாள் வச்சு நீ ஹெவனுக்கு வர மாட்டீங்க, இது வழியா கிடையாது. இதெல்லாம் புரியுற மாதிரி உங்க ஹார்ட்ல எழுதுவேன். எப்போ அது நடக்கும்? தட் இஸ் த ஹோலி ஸ்பிரிட் நடத்துனது இல்ல. சோ ஜீசஸ் வந்து எல்லாம் முடிச்சிட்டு ஹோலி ஸ்பிரிட் அனுப்பும் போது பீப்புள் ஸ்டார்டட் அண்டர்ஸ்டாண்டிங், ஓகே அப்படின்னு. சோ அந்த அந்த வித் த ஹெல்ப் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் அது விளங்கும் போது தான் வி கெட் இன்டு அந்த சர்ச் ஆகிறோம், பிலீவர் ஆகிறோம், வி கெட் சேவ்ட். அது நடக்குது. ஓகே, சரி. பிளட் ஆஃப் அனிமல்ஸ் பார்ப்போம். Mark 14:24. Oh, this is still the new covenant. நம்ம கம்யூனியன்ல வாசிக்கிறது இல்ல. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இது அநேகருக்கு சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாயிருக்கிறது. அதை குறிக்கிறது தான் அந்த கிராஸ். அதனால்தான் நம்ம வருஷம் நினைக்கிறது இல்ல, நம்ம எப்பெல்லாம் நினைக்க முடியுமோ நினைங்கன்னு கடவுள் சொல்லியிருப்பாருல்ல. So we try to do it as often as possible. எவ்வளவு அடிக்கடி பண்ண முடியுதோ we try. எதுக்கு ட்ரை பண்றோம்? To remember. அவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணி முடிச்சிங்களே கடவுளேன்னு அந்த அந்த ஒரு ஃபீலிங்காக, அந்த ஒரு தேங்க்ஃபுல்னஸ், அந்த ரிமைண்டர் நமக்கு, ஓ மை குட்னஸ், நான் அவருடைய ரத்தத்துக்கு அடியில இருக்கிற ஒரு கடவுளுடைய பிள்ளை அப்படின்னு ஒரு ஞாபகத்துக்காக. அதனால we'll do this as often as possible. அது நிறைய கம்யூனியன் எடுக்கிறனால ஹெவன் போவோம் இல்ல, அப்படி இல்ல. இட் இஸ் a reminder. எப்படி ஜீசஸ் காலத்துக்கு முன்னாடி பாயிண்டர்ஸ் இருந்ததோ, ரிமைண்டர்ஸ் இருந்ததோ, அதே மாதிரி இப்போ உள்ள ரிமைண்டர். 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஜீசஸ் கேம் ஃபார் மீ அப்படின்ற அந்த ரிமைண்டருக்காக. ஓகே, so that blood of Jesus is important. Hebrews 10:10. இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினால் அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ஒரே பலி போதும், நமக்கு திரும்ப யோசிக்க வேண்டாம். we don't have to worry. ஓகே, ஹை பிரீஸ்டும் டேபர்னாக்கிளும் ஒரு எர்த்துக்குரிய சமாச்சாரம் இல்ல. ஸோ ஹவு ஜீசஸ் அதை எப்படி ஃபுல்ஃபில் பண்ணாருன்னு பாருங்க. Hebrews 8:2. பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரிய ஊழியம் செய்கிறவருமாய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. அப்ப என்ன அர்த்தம்? இந்த டேபர்னாக்கிள் இல்ல, காட்ஸ் பிரசன்ஸ் எங்க இருக்கு? இந்த டேபர்னால இந்த கூடாரத்துல இருக்குன்னு தானே கெட்டி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஹீப்ரூஸ் என்ன எக்ஸ்பிளைன் பண்றாரு? ஜீசஸ் சும்மா மனுஷன் கட்டின டேபர்னாக்கிள் இருக்கிற பிரீஸ்ட் எல்லாம் கிடையாது, நேர கடவுளுடைய பிரசன்ஸ்லயே இருக்கிற பெரிய பிரீஸ்ட், அங்க நமக்காக பரிஞ்சு பேசுகிறார் அப்படின்ட்டு இல்ல. So the nice. Psalm 40:6-8. பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர், சர்வாங்க தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் நீர் கேட்கவில்லை. அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாய பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். சோ பழைய ஏற்பாட்டிலேயே சாம்ஸ்லயே டேவிட் எழுதியிருக்காரு. எழுதுனது எல்லாமே புக்கு ஃபுல்லாமே ஜீசஸ் தான் இருக்காரு. ஃபுல் புக்கும் ஜீசஸ்
there, right? And Jesus explain பண்றது தான் God அனுப்புற மெசேஜ். அவர் டேபர்னாக்கிள் கெட்டுங்கன்னு சொல்ற மெசேஜோ, பிரீஸ்டோட ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், ஒரு ப்ராஃபஸியா இருக்கட்டும், everything is about Jesus. That's the whole point. Okay, so இவ்ளோ விஷயங்கள் இருந்தாலும் it's all pointing to Jesus. நான் ஒரு ஷார்ட் பாஸ் எடுக்கிறேன், இன்னொரு டாபிக் மூவ் பண்றோம். Any doubts pa? Anything to ask? Please ask. Okay. நம்ம படிச்சோம்ல இந்த 2 ஆடு பத்தி. சோ அதுல வந்து ஒரு பெரிய வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஒன்னு இருக்கு which I wanted to talk. கட்டாயம் எல்லாம் படிக்க வேண்டிய ஒரு பாடம். ஓகே, சோ அட்டோன்மெண்ட்னா at one meant with God, at one with God வச்சுக்கோங்க. கடவுளோட ஒன்னா இருக்கிறதுக்கு ஒரு சான்ஸ். ஓகே, சோ டே ஆஃப் அட்டோன்மெண்ட்ல காஸ்பல் இருக்கு, ரைட், ஃபார் ஷுர். ஓகே, சோ இது 2 பெரிய வார்த்தைகள் படிக்கலாம். ஒன்னு இந்த வேர்ட் propitiation, இன்னொன்னு expiation. எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இட்ஸ் நாட் வெரி டிஃபிகல்ட். ஸோ propitiation என்ற வார்த்தை ஒரு லாயர் மாதிரி நினைச்சுக்கோங்க. ஒரு 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 லாயர் இருந்தாங்கன்னா, நம்ம தப்பு பண்ணோம்னா அதுக்கு உரிய பனிஷ்மெண்ட் உண்டு. அந்த பனிஷ்மெண்ட் உண்டுன்னா அதுக்கு ஒரு ஃபைனோ ஜெயிலோ ஏதாவது ஒண்ணு இருக்கும்ல. ஸோ அந்த 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 லா படி. ஓகே, ஸோ ஹை பிரீஸ்ட் போய் ரத்தம் தெளிக்கும் போது மக்களுக்கு கிடைக்கிறது forgiveness, correct? We get forgiveness, or that is propitiation. Okay, so Jesus சிலுவையில மரிக்கும் போதும் அந்த ரத்தம் சிந்துறது equivalent to the same thing. இதோடைய சேம் தான் அங்க அப்பமும் நடக்குது, right? So it the same thing. சில வசனங்கள் 1 John 2:2. Anybody read pa? எடுத்தவங்க யாருனாலும் வாசிச்சிருங்களேன். 1 John 2:2. 1 John 2:2. நம்முடைய பாவங்கள் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல, சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். ஓகே ஓகே, எனக்கு ஓகே 4:10. 1 John 4:10. நம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலேயே அன்பு உண்டாயிருக்கிறது. ஐ திங்க் அந்த கிருபாதார பலி தான் நினைக்கிறேன். இந்த இங்கிலீஷ்ல உள்ள வேர்ட் வந்து இந்த propitiation இருக்கு பாத்தீங்களா, அந்த propitiation அதேதான் இந்த வேர்ட், இந்த propitiation. ஓகே, சாரி தமிழ்ல ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. Romans 3:25. தேவன் பொறுமையா இருந்த முற்காலத்தில் நடந்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான் ஆக்குறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக. கிருபாதார பலி. Yeah, so கிருபாதார பலி. I'm coming for that. Okay, so actually அந்த Romans 3 தமிழ்ல I think it is 25, 26, 27 whatever. அந்த portion is beautiful. God வந்து டிஸ்ப்ளே பண்றாராம், the way என்கிட்ட திரும்பி வர்றதுக்குள்ள வழி இதுதான் அப்படின்னு டிஸ்ப்ளே பண்ற மெத்தட் was Jesus. சோ அதை நீங்க திரும்ப வாசிச்சு பாத்தீங்கன்னாலும் வழங்கும். நம்ம இந்த மாதிரி வசனங்கள் நிறைய வாசிக்கிறோம். ஐ ஆல்வேஸ் ஷேர் தட்ல அந்த வேர்ட்ஸ் உடைய வெயிட் விளங்காம போயிருது நமக்கு. ஃபெய்த், பிளட், சாக்ரிஃபைஸ், அட்டோன்மெண்ட் அடிக்கடி யூஸ் பண்றோம் நம்ம. சோ சின்ன பிள்ளைல காதுல விழுந்து அது ரொம்ப கேஷுவலா போயிருது. திரும்ப அந்த ரோமன்ஸ் அந்த வாசிச்சு பாருங்க, திரும்ப நீங்க தனியா வாசிச்சாலும் சரி. நான் let me focus on this now. அந்த propitiation
இது வந்து வேற வெர்ஷனால அட்டோன்மெண்ட் போட்டிருக்காங்க. பட் த சாக்ரிஃபைஸ் ஆஃப் ப்ரொபிஷியேஷன், ரெண்டும் இந்த ப்ரொபிஷியேஷன். அது ஏன் இப்போ ரொம்ப ஸ்பெஷலா காட்டுறேன்னா, நம்பர் 1 அதுக்குரிய அர்த்தம் லா படி கொடுக்குற ஃபர்கிவ்னஸ், ரைட்? ஸோ ஆனா கிரீக் வார்த்தை அந்த ப்ரொபிஷியேஷன் இல்லையா, அந்த கிரீக் வார்த்தைக்கு ஆக்சுவல் மீனிங் இந்த சீட். நம்ப முடியல. ஸோ ஹீ இஸ் த mercy seat for our sin. புரியுதா? He is the mercy seat for our sin. So பால் அப்படி எழுதியிருக்காரு. ஏன் பால் இதுல ஜான், இதுல பால் அப்படி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஏன் எங்க ரத்தம் அந்த இடத்துல தெளிக்கப்படுறதுனாலதான் இஸ்ரேல் மக்கள் அப்பாடா இந்த ஒரு வருஷத்துக்கு நெக்ஸ்ட் எனக்கு சின்ல இருந்து பரிகாரம் நினைச்சிருக்காங்க இல்லையா? சேம் ஃபீலிங். அந்த அந்த ஆர்க்கோட மூடி அதான் அந்த மர்சி சீட். மர்சி சீட்ல விழுந்த அதுதான் ஜீசஸ். He is the cover for us. So it's a big meaning. Okay, so okay, and the meaning வந்து word வச்ச உள்ள meaning. But let us, even if you go back to propitiation, propitiation means law ல இருந்து தப்பிக்கிறது. So that is propitiation. இதுல தெளிச்சாங்க. Jesus also does the same. So நம்ம ஈடன்ல இருந்து படிச்சுட்டு வர்றது அதான். God is holy, மனுஷன் சின்னர். அவரை எதிர்த்து ரிபல் பண்றோம், தப்பு பண்றோம், சின் பண்றோம். We cannot be near him. We deserve punishment for sure. இது வரைக்கும் it is யாரும் கடவுள் ஃபேர் இல்ல, அன்ஃபேர், அன்ஜஸ்ட்லாம் சொல்லவே முடியாது. All men are sinners. We deserve punishment. இதுல இருந்து nobody can say no. Correct? இதுல வினோதம் அந்த ஃபர்கிவ்னஸ். சரி, நான் உன்னை பனிஷ் பண்ணலன்னு சொல்றது ஒரு வினோதம். ஒரு அமேசிங் பாயிண்ட் ஆஃப் அவர் காட். ஓகே, ஹி இஸ் ஹாப்பி டு ஃபர்கிவ் அஸ். கழட்டி விட்டார். ஓகே, இதுவே நிறைய இடத்துல நம்ம வசனங்கள் வாசிப்போம்ல. நான் ஐ அம் கோயிங் டு பிக் 1 or 2 only. Colossians 2:14 வாசிங்களேன். கொலோசியஸ் 2:14 அக்கா. நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து. இல்ல அவ்வளவு போதும். சோ இப்ப நம்ம பண்ண தப்புக்குன்னு ஒரு பனிஷ்மெண்ட் லிஸ்ட் எழுதுனா எப்படி ஒரு பயங்கரமா ஒண்ணு வரும். அந்த பயங்கரத்தை ஆணில அடிச்சிட்ட மாதிரி, ரைட்? சிலுவையில அடிச்ச மாதிரி. ஓகே, அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றாங்க கொலோசியன்ஸ் 2:14ல. இன்னொரு அமேசிங் பாயிண்ட் சொல்றேன். ஜான் 19:30ல ஜீசஸ் சிலுவையில இட் இஸ் ஃபினிஷ்ட் சொல்வார் தெரியுமா? இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். அந்த முடிந்ததுன்னு சொன்னாருல்ல, அதோடைய நியூ டெஸ்ட்மெண்ட்லாம் கிரீக்ல எழுதியிருக்காங்க இல்லையா? சோ கிரீக் மொழியில, கிரீக் மொழியில உள்ள வார்த்தை இந்த டெட்டலஸ்டாய். ஓகே, இந்த டெட்டலஸ்டாய்க்கு என்ன அர்த்தம்னா, டிரான்ஸ்லேஷன் ஓகே முடிஞ்சிருச்சு, எல்லாம் ஃபினிஷ்ட் அப்படின்னு அர்த்தம். அதை எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்ப நம்ம ஒரு பில்லு பே பண்ணி முடிச்சிட்டோம்னாக்கா ரிசீப்டுக்கு ஒரு ஸ்டாம்ப் போடுவாங்க தெரியுமா? ஒரு ஸ்டாம்ப் அடிச்சு அனுப்புவாங்கல்ல, அந்த ஸ்டாம்புக்கு இன்னைக்கும் கிரீஸ்ல டெட்டலஸ்டாய்னு அடிப்பாங்க. இட் இஸ் பெய்ட் அப்படின்னு அர்த்தம். சோ இட் இஸ் ஆக்சுவலி பெய்ட் இன் ஃபுல் அப்படின்னு அர்த்தம், ரைட்? சோ லிட்ரலி ரியலாவே லா கோர்ட்ல போனா என்ன நடக்கும்? அதுக்கு ஒரு சீட் இருக்கும். அந்த சீட்டை கடவுள் அப்படியே எடுத்து நான் பே பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி. ஓகே, சோ நம்மளுடைய சின்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அத்தனை எவ்வளோ ஒரு ஹாரிபிளா நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பனிஷ்மெண்ட்டை நம்ம கடவுள் அன்பா எடுத்துக்கிட்டார். இதுவே ஒரு ஃபண்டாஸ்டிக் ட்ரூத். இது ஸ்கேப் கோட்ல ஒரு கோட்டுடைய வேலை, இது பர்ன்ட் ஆஃபரிங்ல உள்ள வேலை. ஓகே, நெக்ஸ்ட் பார்ட் பாருங்க. ஃபர்கிவ்னஸே ஒரு நல்ல பாயிண்ட்.
அதுல ஒரு அன்பு கிடையாதுல்ல. ஒரு கோர்ட்ல லாயர் என்ன பண்ணுவாரு, நீ போயிட்டு வாப்பான்னாக்கா போயிட்டு வாங்கன்னு சொல்லிடுவாங்க. அந்த எழுதின சீட்டெல்லாம் என்ன ஆகும், அதுல ஒரு அன்பு இல்லைல்ல. there's no love in this. ஓகே, கணக்கு வழக்கு முடிச்சுட்டாங்க. நம்ம பண்ண தப்புடைய சீட்டு ஃபைல் பண்ணி பத்திரமா எடுத்து வச்சிருப்பாங்க. கரெக்ட்? இப்படிதான் நடக்கும் நார்மலா. பட் see what our God is. ஓகே, Jeremiah 31:34. ஜெரமியா 31:34. இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். இப்படி ஃபைல் பண்ணி வைக்க மாட்டாரு நம்ம கடவுள், நினைக்க மாட்டாராம். ஓகே, ஒரு தடவை சொல்ல, நிறைய தடவை சொல்லியிருக்காரு. ஐசாயா 43:25. நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். நம்ம சின்ஸ் ஞாபகம் வச்சிருக்க மாட்டாரு. யாரு? நானாகவே. அப்புறம் இன்னொரு வாட்டி இன்னொரு நான் வரும். கரெக்டா? திரும்ப ஒரு வாட்டி வாசிங்க. மூணு நான் வரும். திரும்ப வாசிங்கப்பா. நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாக குலைத்து போடுகிறேன், பாவங்களை நினையாமலும் இருப்பேன். நம்ம ரொம்ப கிரேட், நம்ம ரொம்ப சூப்பர்லாம் ஒண்ணும் கிடையாது. பிகாஸ் ஆஃப் காட் we are saved, and we are saved. அது மட்டும் இல்ல, நம்ம சின்ஸ் ஞாபகமும் வச்சிருக்க மாட்டாரு. forgive மட்டும் சாவி வச்சு திறந்து மட்டும் விடல, நம்ம பாவத்தை ஞாபகமும் வச்சிருக்க மாட்டாராம். ஓகே, இந்த வசனம் பாருங்க, மைக்கா 7:18. மீகா 7:18. தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார். ஆமா, he doesn't, he is abounding in mercy. நியூ டெஸ்ட்மென்ட்லயும் இருக்கு. Hebrews 8:12. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். I will not remember their sins. Hebrews 10:17. அவர்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்லுகிறார். இன்னும் நிறைய இருக்கு இந்த மாதிரி வசனம். சோ இவ்ளோ ஒரு லவ்விங் காட் நமக்கு. வெறும் ஃபர்கிவ்னஸ் மட்டும் இல்ல, அதுல ஒரு அன்பும் சேர்ந்த ஒரு பாயிண்ட். ஓகே, நம்ம பாவம் எல்லாம் அப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். Psalm 103:12. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்ம விட்டு விலக்கினார். ஏன்னா நார்த்துக்கும் சவுத்துக்கும் மெஷர் பண்ணலாம், ஈஸ்டுக்கும் வெஸ்ட்டுக்கும் மெஷர் பண்ண முடியாது உலகத்துல. நார்த்ல இருந்து சவுத்னா இங்க இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்னு மெஷர் பண்ணிடலாம். ஈஸ்ட் வெஸ்ட் எங்க நிக்கவே இருக்கு, அதுல அன்எண்டிங், மெஷர் பண்ண முடியாத அளவு. சோ அவ்வளோ தூரத்துக்கு நம்ம பார்த்து தள்ளி வச்சிடறாராம். இந்த வசனம் பாருங்க, தூக்கி சீக்குள்ள முக்கி விட்டுருவாராம். மைக்கா 7:19. ஐசாயா 44:22 சின்ஸ் கிளவுட்னா மாதிரி மறைச்சு விட்டுருவாராம். he'll hide it. ஐசாயா 38:17 முதுகுக்கு பின்னாடி போடுற மாதிரி தூக்கி போட்டுருவாராம். ரோமன்ஸ் 5:11 இந்த ரிகன்சைல்டுன்னு ஒரு வார்த்தை இருக்கு. அந்த ரிகன்சைல்டு வார்த்தை ஏன் ஸ்பெஷல்னா,
ஒரு ஜட்ஜு நம்மள வந்து ஓகே உனக்கு ஃபைன் கெட்ட தேவையில்ல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவருக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லைல்ல. தெர் இஸ் நோ லவ், தெர் இஸ் நோ ரிலேஷன்ஷிப் கிடையாதுல்ல. ரெக்கன்சைல்டுனா ரிலேஷன்ஷிப் ரிப்பேர் ஆச்சு அப்படின்ற அந்த அர்த்தம். ஓகே, ரோமன்ஸ் 5:11 மட்டும் தமிழ்ல வாசிங்க. அதுவும் அல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாகுதலே நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனை பற்றியும் மேன்மை பாராட்டுகிறோம். ஆமா, அதுதான் இந்த காடுடைய பியூட்டிஃபுல். ஏன்னா வெறும் கோர்ட் கேஸ் ஓகே மட்டும் இல்ல, அந்த ஒப்புரவாகிறது, அந்த ரிலேஷன்ஷிப்பை திரும்ப கொண்டு வர்றது. சோ வெறும் ஃப்ரீ மட்டும் இல்ல, அந்த ரிலேஷன்ஷிப்பை திரும்ப கொண்டு, that's simply no words to explain. அதுதான் propitiation. இப்போ இந்த ப்ராடிகல் சன்னோட கதை இருக்குல்ல, அந்த 2 பசங்கள்ல ஒரு கடைசி பையன் விட்டுட்டு போயிடுவான், அப்பா கிட்ட சொத்தெல்லாம் எடுத்துட்டு போய் திரும்பி வருவான்ல. திரும்பி வரும்போது அவன் மன்னிப்பு கேட்கறதோ கேட்கறதுக்கு முன்னாடி அவர் மன்னிச்சிருவாரு. அப்ப திரும்பி வரும்போது அப்பா மன்னிக்கிறது ப்ரொபிஷியேஷன். மன்னிச்சிட்டேன் போ, அங்க வேலைக்காரங்களோட உட்காந்து வேலை பாருன்னு சொல்லல. அதான் எக்ஸ்பியேஷன். அந்த ரிலேஷன்ஷிப்பும் பேக் டு சைல்ட் ஆஃப் காடுக்கு போற அந்த பாயிண்ட். ஸோ இந்த ஸ்கேப் கோட்ல அதுதான் அந்த பெரிய ரெண்டு காரியம் நடக்குது அந்த ஸ்கேப் கோட் காரியத்துல. ஒண்ணு ஃபர்கிவ்னஸ்க்கு நான் எல்லாம் பே பண்ணிட்டேன் சிலுவையில அப்படின்ற ஒரு பாயிண்ட். அடுத்த அமேசிங் பாயிண்ட் இந்த ரிலேஷன்ஷிப் பாயிண்ட். ஸோ நம்ம லா மாதிரி ஒரு லிஸ்ட் சீட்டு போட்டு நீங்க இதெல்லாம் பண்ணிட்டா நான் ஹெவன் தானே அப்படின்னு பண்ணா நம்ம அவரை எவ்வளவு கொச்சப்படுத்துற மாதிரி, ரைட்? ஸோ லா வச்சு இஸ் நாட், அது ரிலேஷன்ஷிப் இல்லை அதுல இல்ல. தட் இஸ் வை கடவுள் வந்து அவருடைய சன் அனுப்ப வேண்டிய ஒரு நிலைமை. இந்த ஃப்ரீடமும் கொடுத்து திரும்ப வா பிள்ளைங்களான்னு சொல்ற ஒரு அன்பு, ரைட்? That's why God is amazing. That is simply amazing. அதை குறிக்கிற நாள் இந்த யோம் கிப்பூர். So atonement where love and justice meets. Christ is our propitiation also, expiation also. நமக்கு ஃபைனும் கெட்டி நம்மள ரிலேஷன்ஷிப் திரும்ப அன்பா கூட்டி சேர்க்கிறவரும் ஜீசஸ் தான். இவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் ட்ரூத் இன் யோம் கிப்பூர் டே. ஓகே, okay, I think I'll end today just with Yom Kippur. இன்னும் கொஞ்சம் இருக்கு, நான் அதை முடிச்சிடுறேன் இன்னைக்கு. டைம் இருக்கா சிங்கர் சுபி? another maybe 10 minutes. Praise the Lord, sister. 10 minutes, go ahead, no problem. Thank you pa. Okay, so நம்ம இவ்வளவு நேரம் என்ன பார்த்தோம்னா, யோம் கிப்பூர் அன்னைக்கு என்னெல்லாம் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் இஸ்ரவேல் மக்களுக்கு கடவுள் கொடுத்தார். அது இட் வாஸ் an important டே கடவுள் கண்ணிலையும். பைபிள்ல நிறைய ரொம்ப எக்ஸ்பிளனேஷனோட இருக்கிற ஒரு நாள். ஓகே, ஸோ தட் வாஸ், அது இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம், எப்படி ஜீசஸ் அது அத்தனையும் அதை விட பெட்டரா ஃபுல்ஃபில் பண்ணாரு அப்படின்றத we saw. ஜீசஸ் அதை எப்படி it all came true through Jesus என்ற பாயிண்டையும் பார்த்தோம். அந்த லாஸ்ட் பாயிண்ட் யூஸ்வலா நான் என்ன டிஸ்கஸ் பண்ணேன்னா, இந்த இப்போ உள்ள யூத மக்கள் அதை என்ன பண்றாங்க, how do they celebrate that day அப்படின்னு பார்ப்போம் இல்ல. ஸோ I'll just finish with that. ஓகே, ஸோ நம்ம டைம் லைன்ல பார்த்தோம்னா 2000ல நம்ம இருக்கிறோம், 4000ல ஈடன், 2000 பிஃபோர் ஜீசஸ் ஏப்ரஹாம், 1500 மோசஸ், 1000ல டேவிட், அரௌண்ட் 500 கண்ட்ரி உடஞ்சு டேனியல்லாம் பாபிலோன் நாட்டுக்கு பிடிச்சு போகப்பட்ட அந்த டைம் பீரியட். வருஷங்கள் பெர்ஃபெக்ட் கிடையாது, ஒன்லி ஃபார் சும்மா ஞாபகம் வைக்கிறதுக்காக தான். ஓகே, சரி. அப்போ ஏப்ரஹாம் கடவுள் கூப்பிட்டாரு, தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணாரு மோசஸ் கிட்ட, மக்களை திரட்டி கூட்டி இப்போ டேபர்நாக்கிள் கெட்ட சொல்ற டைம் இந்த டைம்ல கிட்டத்தட்ட. ஓகே, அது ஒரு 450-500 இயர்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் டேவிட் சாலமன் டைம்ல அவங்க கடவுளுடைய பிளான் படி அதை பெருசா கட்டினாங்கல்ல, சாலமன்ஸ் டெம்பிள் கட்டினாங்க. அது ஒரு 400 வருஷத்துக்கிட்ட இருந்தது. இந்த பாபிலோன் கிட்ட கேப்சர் பண்ணி அவங்க போகும்போது நெபுகாத்நேசர் பாபிலோனுடைய ராஜா சாலமன் டெம்பிள
எரிச்சிருவாரு இல்லையா? அவங்க ஆமா எரிச்சிருவாங்க. எரிச்சிட்டு ஆனா வெரி கிளியர்லி காட் வில் சே 70 years தான் திரும்பி வந்துருவீங்கன்னு சொல்வாரு. அதே மாதிரி எஸ்ரா நெஹெமியா திரும்பி வந்து அந்த சாலமன் டெம்பிள் இருந்த இடத்த ரிப்பேர் பண்ணி திரும்ப ஆல்டர்லாம் கட்டி தே வில் வாண்ட் டு ஸ்டார்ட் த வர்ஷிப் அகைன். அப்புறம் நடந்தது. பைபிள் ரெக்கார்டிங்ஸ் ரொம்ப அதுக்கப்புறம் கிடையாதுனால வி டோன்ட் நோ. அதுக்கப்புறம் ஹெராட் ராஜா ரோமர் காலத்துல ஜீசஸ் டைம்லலாம் ஹெராட் ராஜா வந்து கடவுளுடைய பிளான் கிடையாது, அவருடைய சொந்த பிளான்ல அவர் ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய டெம்பிள் அவரும் கட்டியிருந்தாரு. ஜீசஸ்லாம் போன டெம்பிள் இந்த டெம்பிள் தான், ரைட்? இது நம்ம முன்னாடி பார்த்தோம். அது ரொம்ப கொஞ்சம் வருஷம் தான் இருந்தது. 70 years ஜீசஸ் காலத்துக்கு அப்புறம் ஜீசஸ் சொன்ன மாதிரியே ஒரு கல் மேல இன்னொரு கல் இல்லாம எல்லாம் டொமோல்னு விழுந்துருச்சு. ஓகே, அது ரோமர் அழிச்சாங்க. இது ஹெராட் கெட்டினாலும் ரோமன்ஸே ஒரு சண்டையில இது அழிஞ்சிரும் அது. ஓகே, இது தெரியணும். ஏன் தெரியணும்னா யோம் கிப்பூருக்கு என்ன தேவை? டேபர்நாக்கிள் தேவை, டென்ட் தேவை, ஹோலி பிளேஸ் தேவை. இந்த இல்லாட்டி சாலமன் டெம்பிள்லயும் ஹோலி ஆஃப் ஹோலிஸ் இருந்துச்சு, தட் வாஸ் ரிக்வயர்ட். இதுல ரொம்ப ரெக்கார்டிங்ல எனக்கு ரொம்ப தெரியாது. ஹெராட் காலத்துல ஒண்ணும் கிடையாது, ஏன்னா ஆர்க்கு காணும். அதனால இப்பமும் அது ரொம்ப ஒன்னும் கிராண்டா நடக்கல. ஓகே, சோ நோ ஹெராட் டெம்பிள் டைம்ல இருந்தது. சாரி, அதுக்கு இந்த டைம்ல தான் 70ல தான் காணாம போச்சு. நம்ம ஜக்கரியா ஜான் த பேப்டிஸ்டுடைய அப்பா எல்லாம் போவாங்கல்ல, அவரு வந்து ஹை பிரீஸ்ட். அதனாலதான் அவர் அந்த ஜான் த பேப்டிஸ்ட் பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த யோம் கிப்பூர் டே இதுதான் அவர் பண்ணும் போதுதான் அவருக்கு ஊமையாயிருவார், டெம்பரரி ஊமையாயிருவார். ஓகே, சோ இப்போ டெம்பிள் கிடையாது இல்லையா? இப்போ நம்ம இங்க இருக்கிறோம், இதெல்லாம் உடஞ்சு போச்சு. இப்போ டெம்பிள் இல்லாத டைம்ல யோம் கிப்பூர் எப்படி கொண்டாடுறாங்க? ஃபியூச்சர்ல வரப்போகுது, அது வேற. சோ இதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆடு இல்ல, சோ அவங்களுக்கு வேற ரூல்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க, சும்மா கோழிலாம். ஆர் this was very interesting. eScapegoat, there is a website. People can tell their அவங்களுடைய பாவங்களெல்லாம் எழுதி மெயில் மாதிரி அனுப்பிச்சு விட்டுலாமா. அவங்க ஆன்லைன்ல they will do all this. Okay, see how terrible it is. ஆமா, அவங்க பாவம் தான், கஷ்டப்பட not in a good place. ஆமா, சரி. சோ குயிக்கா பாத்துடலாம். டே ஆஃப் அட்டோன்மெண்ட்ல லெவிட்டிகஸ் 23ல எல்லாம் எழுதியிருக்கு. 10th day 7th month, that is fine. அந்த கேலண்டர் பாத்துக்கலாம். யோம் கிப்பூர் ஹீப்ரு பேரு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டே யூத மக்களுக்கு. அந்த நாள் வர்றதுக்கு முன்னாடி 10 நாள் ரொம்ப 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 தே ஆர் வெரி சீரியஸ். அவங்க தே அனலைஸ் பண்ணிப்பாங்க தங்களையே. தே ஆர் கடவுளுடைய ரிலேஷன்ஷிப்புக்கும் தங்களையும் தே அனலைஸ் a lot. ஏன் அப்படி நினைக்கிறாங்கன்னா, டே ஆஃப் ஜட்ஜ், அந்த நாள் அன்னைக்குதான் ஜட்ஜ்மெண்ட்டும் கிடைக்கும், அட்டோன்மெண்ட்டும் கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில தே ஆர் டூயிங் தட். நிறைய ஸ்டெப்ஸ் ஹை பிரீஸ்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நம்ம அந்த ஸ்கேப் கோட்டோட போர்ஷன் பார்த்தோம். இப்போ தே டோன்ட் ஹேவ் அ டெம்பிள், தே டோன்ட் நோ வாட் டு டூ அன்ஃபார்ச்சுனேட்லி. ஹோசியா 6:6ல அது எழுதியிருக்கு, யூனோ தே டோன்ட் நோ அப்படின்ட்டு. தமிழ்ல வாசிக்கிறீங்களா? ஹோசியா 6:6. பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். ஆக்சுவலா அதான் இம்பார்ட்டன்ட். அந்த இதை கோட் பண்ணிட்டு தே டூ சம்திங் எல்ஸ் நவ். ஓகே, சோ தே டோன்ட் டூ த திங். ஜீசஸ் பாத்தீங்கன்னா he proves எல்லாம் needs to be purified இல்ல? ரோமன்ஸ் 3:23 வாசிச்சுங்க. தெரிஞ்ச வசனம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி. ஆமா, no, there is no good person இல்ல, all are sinners. நிறைய இடத்துல இருக்கு பைபிள். சோ எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் தேவை, ஒரு கிளீன் ஆறதுக்கு ஒரு சொல்யூஷன் தேவை இல்லையா? ஒரு ஆன்சர் தேவை, ஒரு வழி தேவை, ரைட்? அது
தெரியாம இருக்காங்க. அந்த வழி ஒன்லி ஜீசஸ். வேற எதுவும் அந்த ஆன்சரை கொடுக்காது. வேற எதுல நம்பினாலும் எனிதிங் எல்ஸ் நான் நினைச்சிட்டு நம்ம இதெல்லாம் பண்ணிட்டாக்கா we are safe to go to heaven. இல்லாட்டி ஹெவனுக்கு ட்ரை பண்ணலாம் நினைச்சால் it is equivalent to any other religion. இவ்ளோ பிளான் பண்ணி, இவ்ளோ கடவுள் மார்க்கர்ஸ் கொடுத்து, இவ்ளோ சயின்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் அண்ட் வேர்ட்ஸ் அண்ட் ப்ராஃபசிஸ் கொடுத்து, இத்தனை புக்கு கொடுத்து, அதை பத்திரப்படுத்தி ப்ரிசர்வ் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொருத்தர் கையிலயும் இருக்கிற மாதிரி ஒரு பைபிளை கொடுத்துருக்காருன்னா அதை நம்ம கேஷுவலா எடுத்துட்டோம்னா அது ஒரு பெரிய 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 பாவம்ல. ரைட்? அட்டோன்மெண்ட் இஸ் ஒன்லி த்ரூ ஜீசஸ், கிவன் பை காட். ஆமா, ஓகே. சோ அந்த ஸ்கேப் கேட்ல இருந்து படிச்ச பாடம் ஃபர்கிவ்னஸும் கிடைக்குது, ஒப்புரவாகுதல், திரும்ப ஐ எம் யுவர் சைல்டு அப்படின்னு போற அந்த ஒரு உரிமையும் பியூட்டிஃபுல்லா ஜீசஸோட சாக்ரிஃபைஸ் டஸ் போத். ஓகே, அது மட்டும் இல்ல, இதுல நடந்த அத்தனமும் ஜீசஸ் ஃபுல்ஃபில்ஸ். we saw ஹீப்ரூஸ்ல நிறைய வசனங்கள் படிச்சோம். ஹை பிரீஸ்ட் இதை விட பெட்டர், இதுல இருக்க லேம்பை விட பெட்டர், அதுல இருக்கிற ரத்தம் இதுல உள்ளதை விட பெட்டர், எல்லாத்துலயும் பெட்டர், அந்த இன்சென்ஸை விட பெட்டர், மறைஞ்சிருக்க தேவையில்லாத கடவுள் கூட இருக்கிற கடவுள். ஸோ there is no equivalent at all. இல்ல? சரி, நம்ம வந்து எல்லா இதுவரைக்கும் நடந்த ஃபீஸ்ட் எல்லாம் இன்னொரு ஃபியூச்சர் நாளை குறிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்ல. இது வரைக்கும் நடந்ததெல்லாம் குறிச்சுது. அந்த பாஸ் ஓவர் டே அன்னைக்கு தான் அந்த ஸ்பிரிங் ஃபெஸ்டிவல்ஸ் நடந்தது, பென்டிகாஸ்ட் அன்னைக்கு தான் ஹோலி ஸ்பிரிட் வந்தாங்க. ஸோ அப்படி பார்த்தாக்க இனிமேல் நடக்கிறதும் ஒரு இம்பார்ட்டன்ட் மார்க்கரா இருக்கணும் அப்படின்னு ஒரு calculated guess. பட் அப்படி சொல்லக்கூடாது, because there are a lot of indications. So I'm going to show you. Okay, so when Jesus comes back again, those who pierced will mourn when they see again. அதாவது அவரை ஆணி அடிச்சவங்க அவரை பார்க்கும் போது வருத்தப்படுவாங்க. ஓகே, இதுதான் the days of awe, right? They are very sad, they are very serious, they are very broken, because they know day of atonement வருதுன்றதுக்கு முன்னால உள்ள ஒரு மனக்கலக்கம். ரைட்? வாசிச்சு பாருங்க, ஜக்கரியா 12:10. ஐயோ, 10 நிமிஷத்தோட கூட ஆகும் நினைக்கிறேன், சாரி. ஜக்கரியா 12:10. நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனம் கசந்து துக்கிப்பார்கள். அந்த அஃப்ளிக்டட் சோல் இல்ல, ஒரு பிள்ளைய இழந்தவங்க எப்படி இருப்பாங்க, அந்த சேடா இருப்பாங்களாம். ஓகே, அது ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல மட்டும் இல்ல, ரெவலேஷன் 1:7லயும் இருக்கு. ரெவலேஷன் 1:7. இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமேன். பாருங்க, இதுலயாவது பழைய ஏற்பாட்டுல இஸ்ரவேல் மட்டும், இதுல இஸ்ரவேலும் இருக்கு, மத்த எல்லாரும் இருக்காங்க. ஏன்? சர்ச்சுடைய வேலை முடிஞ்சிரு டைம் இல்லையா? எல்லாருக்கும் மெசேஜ் சொல்லியாச்சு. ஜீசஸ் விளங்காதவங்க will mourn when they see him. Correct? அந்த பாயிண்ட். So that point is very much like அந்த டேஸ் ஆஃப் ஆ மாதிரில அத ஒரு டைம் ஃபார் ரிப்பென்டன்ஸ், டைம் டு கம் பேக் டு காட் அப்படி வச்சுக்கோமா. ஸோ அந்த மாதிரி. ஏன்னாக்கா ஜீசஸ் இஸ் கோயிங் டு கம், ரைட்? ஹி இஸ் கோயிங் டு கம். ரெவலேஷன் 19ல இருக்குல்ல, ஜீசஸ் வர்ற போர்ஷன் இருக்கு. I think because of time I'm going to skip it. Matthew 24:30 வேணா வாசிங்க. Matthew 24:30. அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். அதுல 29 பாருங்களேன், verse 29. அந்நாட்களின் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து வீழும்,
வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். எல்லாத்துலயும் அந்த ஆஃப்டர் ட்ரிபுலேஷன் சன் ஆஃப் மேன் வில் கம் அண்ட் எவ்ரிபடி வில் மோன் இருக்கும். அந்த ட்ரிபுலேஷன் பீரியட் ஆல்சோ இஸ் பாயிண்டிங் டு த டேஸ் ஆஃப் ஆ. ஓகே, டேஸ் ஆஃப் ஆ. Yom Kippur Day will stand for coming of Jesus, right? So let us see. God promised one plan, yeah? Genesis 3:15. Very very important. மனசுல கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. Genesis 3:15ல கடவுள் ப்ராமிஸ் பண்ணுவாருல்ல, ஆடம் அண்ட் ஈவுக்கு ஒரு ப்ராமிஸ், சேட்டனுக்கு ஒரு ஃபியூச்சர் கொடுப்பாரு. ஃபர்ஸ்ட் கமிங்ல the Satan will affect the அந்த உமனுடைய சீட் அஃபெக்ட் பண்ணுவாங்க. பட் அந்த உமனோட சீட் வில் கில் சேட்டன். இந்த ப்ராமிஸ் கொடுத்துட்டாரு. ஸோ ஃபர்ஸ்ட் கமிங் நடந்து முடிஞ்சிடும், வர்ஜின் பர்த் அண்ட் கிராஸ்ல. அண்ட் செகண்ட் கமிங்க்கு வி ஆர் வெயிட்டிங். கரெக்ட்? I'll just give you 2 verses, okay? Jude 1:14 and 15 for first coming. Jude 1:14 and 15. Jude. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்குக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகளில் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தவன். சோ ஈனாக் சொன்னதா ஜூட் எழுதியிருக்காரு இல்லையா? ஈனாக் ஃப்ளட்டுக்கும் முன்னாடி இருந்தவர், ரைட்? சோ ஈனாக் சொல்லிட்டாரு, இந்த மாதிரி அட்டோன்மெண்ட் பண்ண கடவுளை புரியாம அவரை பத்தி மோசமா பேசினவங்க who spoke against him எல்லாம் ஜட்ஜ்மெண்ட் ஒன்னும் உண்டு. கரெக்ட். ரிடீம் பண்றதுக்கு ஜீசஸ் வந்தாச்சு. மெசேஜ் இஸ் வெரி கிளியர். இந்த மெசேஜ் விளங்காதவங்க எல்லாருக்கும் along with Satan there is a result going to happen. Correct? Okay. Second coming oda reason பாருங்க. 1 யோவான் 3:8. John 3:8. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாகவே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். சோ அவர் வந்ததுக்கு பர்பஸ் தெரியுதா? சோ நம்மளை எந்த அளவுக்கு ரிடீம் பண்றது ஒரு ஒன் ஆஃப் த ஜாப் மாதிரி, சேட்டனை ஒழிக்கிறதும் அவருடைய பர்பஸ், அவருடைய ரீசன் இருக்கு. சோ இந்த 2 பாயிண்ட்டுக்கும் ஜீசஸ் வருவாருன்னு ஜெனிசிஸ்லயே சொல்லியாச்சு. கரெக்ட்? ஜெனிசிஸ் சாப்டர் 3லயே சொல்லியாச்சு. சோ இந்த பார்ட் நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த பார்ட்டுக்கு பெலன் இல்லாத பீப்புள் வில் ஜாயின் வித் சேட்டன் இன் திஸ்ல. அதுதான் செகண்ட் கமிங், ரைட்? சோ அந்த இதை குறிக்கிறதும் இந்த நாள், ரைட்? சோ லெட் us see quickly spring feast and Pentecost பார்த்தோம். Passover and the resurrection, cross and the resurrection. This is Pentecost and the church. First coming la முடிஞ்சது, 2 மார்க்கர். அண்ட் வரப்போற ஃபங்க்ஷன்ஸ்ல, வரப்போற ஃபீஸ்ட்ல ட்ரம்பட்ஸ் எதை குறிக்குது? திடும்னு வருவேன். கரெக்டா? அந்த rapture can happen anytime. The church is supposed to be ready. So this is the time of the church, right? Pentecostல ஸ்டார்ட் ஆகி ட்ரம்பட்டோட முடியணும். இது ரெண்டுக்கும் இடையில தான் அந்த days of awe, which is the tough times, tribulation time. And the next atonement வரும்போது remember there is a judgment going to happen. Okay, these things will happen very very fast. So இது ரெண்டும் நடக்கும். Tabernacles we will see next time. Okay, that we will see next time. I'll finish now and I will hand over the speaking back to Kissinger and Francis brother.